ஸ்டார்ட் பண்றேன். பிப்ரவரி 8 to 14 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நியூஸ் பேப்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்த வாரத்துக்கான நியூஸஸ். இதோட சேர்த்து நீங்க அந்த டெய்லி அனாலிசிஸ் அப்படின்னு வெற்றி சேனல்ல ஒரு வீடியோ போடுறாங்க, அதையும் முடிஞ்சா பாருங்க. இது வந்து நம்ம வீக்லி கம்பைலேஷன், இந்த வாரத்தோட நியூஸ் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இதை நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை 17 லட்சம் பேர் பயன். திரும்ப இந்த பாயிண்ட நான் ரிப்பீட் தான் பண்றேன். இந்த எலெக்ஷனோட மிக நெருக்கமான நேரம், பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்டோட இடைக்கால பட்ஜெட் கொடுக்க போறாங்க. இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இன்டரிம் பட்ஜெட்டுக்குள்ள இருந்தும் கூட சில விஷயங்கள் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். எப்போனா, நீங்க மறுபடியும் இதே கவர்மெண்ட் ரன் ஆகுது, ஆஃப்டர் எலெக்ஷன் the same government will form அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகும். மேபி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா தெரியல எவ்வளவு கன்ஃபார்ம்னு. சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கீம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்ப இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை 17 லட்சம் பேர் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சும்மா ஒரு ரஃபா பாருங்க. நம்ம போய் ஈஸி அல்லது இயர்லி டயக்னைசேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்றது. அந்த இயர்லி டயக்னைசேஷன் மூலமா என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் நல்ல முறையில கொடுக்குறேன். இயர்லி டயக்னைசேஷன் அப்படின்றது முக்கியமான அப்ஜெக்டிவ். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான நேரத்துல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நோயில இருந்து குணப்படுத்த முடியும். நோயில இருந்து குணப்படுத்திட்டா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற விஷயம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றது இங்க அதிகரிக்கும். வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு அப்படின்றது நீங்க டெவலப்மெண்ட் அட்மின் படிக்கல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல ரொம்ப முக்கியமானது. இது இன்னும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, 2017ல நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம். தேசிய சுகாதார இலக்கு, தேசிய சுகாதார கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான இலக்குகள்ல 2025 நம்ம 2026 வந்துட்டோம். கவர்மெண்ட் இதோட ரிப்போர்ட்டை சீக்கிரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2025 டார்கெட் வைக்கிறாங்க. எப்போ? 2017 to 25. 2017ல 67.5 அப்படின்றது இந்தியாவுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியன்ஸ். வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்தியர்களுக்கு 67.5 இருந்து 70 மாற்றுவோம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. அந்த இலக்கை நோக்கி இது நகர்த்தி விடுது. புரியுதுங்களா? ரொம்ப சின்ன ஸ்கீம் மாதிரி நமக்கு அது வெளியே கண்ணில் படும். ஏதோ வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு 4 பாராசிட்டமல் மாத்திரையும் 2 பிபி சுகர் மாத்திரையும் கொடுக்குறாங்களாப்பா அப்படின்றது அங்க கடந்து போகக்கூடியது கிடையாது. இந்த மாதிரி அவங்க 1 லட்சம் பேர் 17 லட்சம் பேர்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அவங்களை கொண்டு வர்றது மூலமா அவங்களை இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ வைக்க முடியும். இன்னொரு 5 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல அவங்கள லைஃப கடத்த வைக்க முடியும். அப்ப அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எதெல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்றத மெயின்ஸுக்கு பார்த்துக்கணும். இது ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. மெயின்ஸுக்கு இதுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அதோட இதுல ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்க. இந்த முகாம்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்துல நிறைய வாரியங்கள் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாடு பாடநூல் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆன்லைன்ல பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கான வாரியம் அப்படின்னு புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு 2 விஷயத்த நீங்க நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு, அது இங்கிலீஷ்ல அந்த அமைப்பு சாரா அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்ஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்ஸ்? அதுதான் இங்க சொல்றாங்க அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய தொழிலுக்கோ வேலை வாய்ப்புகளுக்கோ எந்த பதிவும் இருக்காது. ஓகேங்களா? நான் இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன், எனக்கு வந்து மாசத்துல இத்தனை நாள் லீவ் இருக்கு, வருஷத்துல இத்தனை நாள் லீவுன்னு இருக்கு. என்னோட பேமெண்ட், நான் ஒரு வாரம் எமர்ஜென்சி மெடிக்கல் லீவ் எடுக்கிறேன்னா கூட எனக்கு அந்த வித்து பே, அந்த லீவுக்கும் சேர்த்து எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. என்னோட ஆர்கனைசேஷன் என்னால கேட்க முடியுது. ஆனா ஒரு 10 நாள் வேலை பார்க்கிறவரோ, ஆட்டோ ஓட்டுறவரோ, ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவருக்கோ எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. அவர் அன்னைக்கு வண்டி ஓட்டினாதான் அவருக்கு வருமானம். அவர் அன்னைக்கு போய் வேலை பார்த்தாதான் அன்னைக்கு சம்பளம் கொடுப்பாங்க 10 நாள் வேலைக்கு போனவருக்கு. அப்போ தான் வேலை செய்யறனாலும் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு அன்னைக்கான ஊதியம் கிடைக்குது. ஜஸ்ட் ஒரே பாயிண்ட் தான் வச்சு சொல்றேன். வேலை செய்யறாங்க செய்யலன்றத வச்சு. இதுக்குள்ள நிறைய இருக்கு. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, பிஎஃப் கிடையாது, எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான எந்த கான்செப்டும் கிடையாது. ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் 60 வயசுக்கு அப்புறம் பிளான் பண்றதுக்கு எந்த பல்க் சம் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிரைவேட்லயே பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 60 வருஷம் வயசு வரைக்கும் வேலை பார்த்தாருன்னா பெரிய அமௌண்ட் வாங்கிக்கலாம். பிரைவேட்லயே பிஎஃப் பே பண்ணலாம். எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சுட்டாங்க கவர்மெண்ட். அப்ப அந்த மாதிரி எந்த சமூக பாதுகாப்புமே இல்லாதவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்றோம், நம்ம நாடு முழுக்க இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கணக்கெடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். அதுல நம்ம என்ன பண்றோங்க, நபர்களை வந்து பதிவு பண்ண வச்சு அவங்களுக்கு நம்பர் கொடுத்து அதெல்லாம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அவங்களுக்கு இங்க நாங்க ஒரு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே எல்லாரையும் உள்ளடங்கிய ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். இன்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நாங்க அச்சீவ் பண்றோம் அப்படின்றத அமைச்சர் பேசியிருக்காரு. கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த நியூஸ்ல இவ்வளவு பெரிய கதை இருக்கு, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்றத வச்சு நீங்க எதெல்லாம் இங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத மட்டும் பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் குடிநீர். இது வந்து எங்கேயும் உங்களுக்கு கொஸ்டினாவோ இது டிஃபைனாவோ எங்கேயும் கேட்பாங்களோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய, இன்னைக்கு நாம சர்வீஸ் கமிஷன் படிக்க வேண்டியவங்க அவேரா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்ற விஷயம் எப்படி வந்து ஹியூமன் பாடிக்குள்ளேயும் ஒரு இன்பில்டு செட்டப்பா கிரியேட் ஆயிருச்சு அப்படின்றது ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டாபிக்கா இதை நீங்க கவனிக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்றாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றது இங்க யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது அதை என்ன சொல்ற கன்சியூம் பண்ணிருக்கீங்களா? மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றத சமீபம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்ததுல உங்களுடைய இந்த தொப்புள் கொதிக்குள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் மருத்துவர்கள் சொன்னாங்க. அப்ப நீங்க மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் கன்சியூம் பண்றீங்க அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு எங்கேயாவது தேவைப்படலாம். இது பத்தின ஆர்டிகல்ஸ், இது குறித்த அவேர்னஸும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பாத்துக்கணும். இங்க பாருங்க, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் அப்ப என்ன சேகரிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்குற வாட்டர் பாட்டில்ல, நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வாட்டர் பாக்கெட்ஸ் இருந்துச்சு. எவ்வளவு பேர் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியல. பிளாஸ்டிக் பேப்பர்ல பாக்கெட்ஸ் கொடுப்பாங்க, 2 ரூபாய் 1 ரூபான்னு விற்கும். அதை வாங்கிட்டு எல்லாம் கடிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவோம். பிளாஸ்டிக் குப்பையா தெருவெல்லாம் ரோடெல்லாம் ரொம்பது அப்படிங்கிறதுக்காக பேப்பரை ரத்து பண்ணாங்க அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டை. இப்ப பாட்டில் வாங்க ஆரம்பிச்சுட்டான், அதையும் போட்டுட்டு இருக்கோம். சரி, அது ஏதோ ஒரு விதத்துல சிலர் அதை பொறுக்கி குப்பையில போட்டோமா இல்லையோ ஒரு பழைய பிளாஸ்டிக் கடைக்கு போட்டு ரீசைக்கிளிங்ல ஓரளவுக்கு அது மேனேஜ் ஆயிட்டு இருக்கு, பரவாயில்ல. ஆனா அந்த பாட்டில் கார்க் இப்படி ஓபன் பண்றீங்க இல்ல, அப்ப வந்து மறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்ல, ஒரு முறிஞ்ச சத்தம். அப்ப பிளாஸ்டிக் இப்படி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, உங்க கையில இருந்து இதை அப்படி உடைக்கிறீங்க. உடைக்கும் போது அந்த பிரேக்கான இடத்துல இருந்து துகள்கள் பறந்துருக்கும்ல, அதெல்லாம் எங்க இருக்கும், அந்த மூடிய ஒட்டியே தான் இருக்கும். நீங்க வாய் வச்சு தண்ணி குடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் துகள் எல்லாம் வயிற்றுக்குள்ள போய். ஓகேங்களா? ஒரு ஏதோ ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க, அந்த பால் பாக்கெட்டோட கார்னரை கட் பண்றீங்க, சிசரால கட் பண்ணா கூட அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஆகும்ல, ஒரு கெமிக்கல் பார்த்து தானே எதுவும் அது எப்படி கட் பண்ணாலும் அது பிரேக் ஆகிருக்கும். அந்த பிரேக் ஆகி அது அந்த பாக்கெட்டோட வாய் ஓரமா இருக்கும். அப்படியே என்ன பண்ணுவோம், தூக்கி காய்ச்சி காபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துருவோம். அப்ப இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாடம் ஒரு 100கணக்கான பொருட்களை இந்த மாதிரி பிரேக்கிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கன்சியூம் பண்றோம். அந்த கன்சம்ஷன்ல இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்றோம். இது நீங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எப்படி ஹியூமன் ஹெல்த் வந்து பாதிக்குது அப்படின்னு எங்கேயாவது ஒரு கனெக்டிவிட்டி மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எவ்வாறு மனிதனின் வாழ்க்கை சூழலை பாதிக்கின்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும். கான்செப்ட் புரிஞ்சது இல்ல, இதுக்குள்ள எங்கேயும் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல, எல்லாமே விவாதமா தான் ஓடிட்டு இருக்கு. எச்சரிக்கை வாசகங்கள் கொடுங்க. எப்படி சிகரெட் பாக்கெட்டுக்கு மேல உனக்கு கேன்சர் வந்துரும்னு பெரிய புகை போட்டு கொடுக்குறாங்களோ, சில பொருட்கள் அந்த மாதிரி வாசகம் போடுறாங்கல்ல, சினிமால கூட யாராச்சும் புகை பிடிக்கிறாங்கன்னா புகை பிடிச்சீங்கன்னா புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்ல மக்கள் கன்சியூம் பண்ற இடங்கள் எல்லாம் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பத்தினா அவேர்னஸ் கொடுங்க. அந்த வாய்ப்பகுதியை கிளீன் பண்ணிட்டு நீங்க கன்சியூம் பண்ணுங்க, இல்ல அந்த பகுதியை சுத்தம் நீங்க ஒரு முறை தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இங்க வழக்கு தான் நடக்குது, சரிங்களா? இது வழக்கு நடந்து அவங்க உத்தரவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இதுல பிரிலிம்ஸுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா நீங்க இதை கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கணும், மெயின்ஸுக்கு இது தேவைப்படும். நெக்ஸ்ட், அந்நிய செலவாணி கையிருப்பு, செலவாணி எல்லாத்தையும் இது பாத்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல இது ஒரு டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின் இருக்கு, இது வாரம் இருக்கும். நான் எல்லா வாரமும் உங்களுக்கு காமிச்சது இல்ல, இந்த வாரம் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது நீங்க இங்கிலீஷ்ல எக்கனாமி படிக்கும் போது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு படிப்பீங்க. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் யாரு ஹேண்டில் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். நீங்க அந்த ரிப்போர்ட் ஒரு லோகோ போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப இவன் எதுக்காக இதை வச்சிருப்பான் அப்படின்னு பாருங்க. நீங்க அதே எக்கனாமில கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க, சிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எதை பத்தி சார் படிப்பீங்க? ஏற்றுமதி இறக்குமதி பத்தி படிப்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி சர்வதேச நாணயமா இன்னைக்கு எல்லாராலையும் பயன்படுத்துற டாலர்ல தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த டாலர் தான் பயன்படுத்தணும், இல்ல இன்னும் சில நாணயங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத யார் உறுதிப்படுத்துறான்? IMF ஒருத்தர் இருக்கான். இந்த IMF ஒரே டியூட்டி தான்,
நீங்க என்ன பண்ணணும், ஐஎம்எஃப்னு படிக்கும் போது ஒரு முறை வேர்ல்டு பேங்க் ரிமைண்ட் பண்ணிக்கணும். இவன் ரெண்டு பேருமே ரெட்டை குழல் துப்பாக்கிகள் சொல்லுவாங்க. பிரிட்டன் உட் கான்பரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்பரன்ஸ் மூலமா 1944 உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இவங்க ரெண்டு பேருமே. வேர்ல்டு பேங்க் உலக வங்கின்னு சொல்றோம், ஐஎம்எஃப் அப்படின்றத சர்வதேச நாணய அந்நிய செலாவணி, என்னங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவான், மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்றதுல. அப்ப இவனுடைய வேர்ல்டு பேங்க் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நம்ம ஊர்ல இருக்க பேங்க் மாதிரிதான். நம்ம போய் மாட்டுக்கு லோன் கேட்கலாம், விவசாயம் பண்ற லோன் கேட்கலாம், தொழில் தொடங்க லோன் கேட்கலாம், எதுக்கு கடன் கேட்டாலும் கொடுப்பான். ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சரல், சானிட்டரி எல்லாத்துக்குமே வேர்ல்டு பேங்க் கடன் கொடுப்பான். ஆனா ஐஎம்எஃப் எதுக்கு மட்டும் தான் கடன் கொடுப்பான்? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி, நாணயம் அந்த டாலர் பயன்பாட்டுல எப்ப பிரச்சனை வருதோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஓபி கிரைசிஸ். இந்தியாவுக்கு எப்பயாவது வந்திருக்கா நாணய பிரச்சனை, அந்நிய செலாவணி கையிருப்பு? 1991 நம்ம கிட்ட இன்னும் 7 நாட்களுக்கு மேல இறக்குமதி செய்யறதுக்கு நாணயம் இல்ல, சர்வதேச நாணயம் இல்ல அப்படின்னு வரும்போது ஐஎம்எஃப் என்ன சொன்னா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது அப்ப இந்த ஐஎம்எஃப் என்ன சொல்றான், எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா, இது புரிய வைக்கிறதுக்கு. இப்ப என்ன சொல்றான், ஐஎம்எஃப் கிட்ட ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய் பணத்துல இங்க வந்து என்ன பண்ணுவான், ஒரு கண்ட்ரியும் வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டு வைப்பான். எங்க ஊர் தலைவர்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வீட்டுல இருந்து கொடுத்து வைக்கிறாங்க. தலைவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுல ஏன் பணம் மட்டும் 1 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னதுங்க, 10% என்னோடது. இந்த மாதிரி உலக நாடுகள் என்ன பண்ணுவான், எவ்வளவு பணம் டாலருக்காக பே பண்ணி வச்சிருக்கானோ அது என்ன ஆகும், அதை ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரிய வைக்கிறதா ஒரு கதை சொன்னேன், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு வரைவு உரிமம். அப்ப நான் என்னைக்குனாலும் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்ல, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் என்ன புரியுதுங்க. டிராயிங்ன்ற வார்த்தை பேங்க்ல எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஐ டிரா த மணி அப்படின்னு சொல்றேன். என்ன எனக்கு எப்ப தேவையோ நான் எனக்கு கேட்டா எடுத்துக்கிறதுன்னு சொல்றீங்களா. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்றது எத்தனை கோடி இருக்கு, 21.6 கோடி டாலர் அதிகரித்து 1895 கோடி டாலருக்கு என்ன பண்ணிருக்கோமா நம்ம ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்குங்க. அந்த நான் பழைய கொஸ்டின் சொன்னீங்க, நான் என்ன தெரியுமா கேட்டான், இந்த ஐஎம்எஃப் அது இல்லாம அந்நிய செலவாணி கையிருப்பா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸா இந்தியா பின்வரும் எந்தெந்த வடிவங்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க, தங்கமா வைப்பாங்களா, ஆமா, தங்கத்தின் கையிருப்பதி. டாலரா வைப்பாங்களா, ஆமா. யூரோவா வைப்பாங்களா, ஆமா. ஐஎம்எஃப்ல ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, ஆமா. இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் நீங்க நியூஸ்ல பாத்துருக்கோம். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஜஸ்ட் இது ஒரு கான்செப்ட், இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரி வீக் சண்டே இந்த நியூஸ் இருக்கும், இந்த நம்பர் அதிகரிச்சது இல்ல குறைஞ்சது அப்படின்னு இருக்கும், புரியுதுங்களா. அப்போ ஃபாரெக்ஸ்னா என்னன்ற ஒரு கான்செப்ட், ஃபாரெக்ஸ் எந்தெந்த ஃபார்மேட்ல வைப்பா இவனே சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த கடைசி பேரை நான் எதையுமே ஹைலைட் பண்ணல, இந்த பேரை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்குள்ளேயே நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். இந்த நியூஸ் நீங்க வார பேப்பர்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபாரெக்ஸா எப்படி ஐஎம்எஃப் கிட்ட நம்ம எப்படி கட்டி வைப்போம், சாரி ஃபாரெக்ஸா ஆர்பிஐ எப்படி வச்சிருப்போம், அதுல ஐஎம்எஃப் கிட்ட இருக்கிறது, டாலரா வச்சிருக்கிறது, கோல்டா வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து இதுல கொண்டு வருவாங்க. புரிஞ்சதாக அந்நிய செலவணிகள் இருக்கு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினும் இருக்கு, இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க இதை மெயின்ஸுக்கு எப்படி சார் நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும், ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா இதை வச்சு அப்படின்னா, டி டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. டாலருக்கு மாற்றாக நான் இப்ப இன்னும் 2 நாள் மலேசியா சுற்றுப்பயணம் எடுக்க போறேன், அவரு பிரதமர் போயிட்டு வந்ததை பத்தி இதுல இருக்கு இந்த வாரத்துல. அங்க என்ன முக்கியமான ஒப்பந்தம் எழுதி போட்டிருக்காங்க, தன்னுடைய சொந்த நாணயத்திலேயே வர்த்தகம் பண்றதுக்காக, மலேசியா ரிங்கிட்டுங்களா அதுலயே வர்த்தகம் பண்றதுக்கான ஒப்பந்தத்தை எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த கான்செப்டுக்கு பேர் என்ன, டாலரை விட்டு வெளியேறுதல், டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த டி டாலரைசேஷனுக்கு இது என்ன ஒர்க் நடந்துட்டு இந்த பேராகிராஃப் மட்டும் இருக்கு பாருங்க, எல்லாரும் நான் ரவுண்ட் போடுறத படிச்சு பாருங்க. ஏன் சர்வதேச மார்க்கெட்ல தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்குது. போன வருஷம் ஜனவரி 17ஆம் தேதி 20ஆம் தேதி வெறும் 51,500 ரூபாய் வித்த கோல்டு இந்த வருஷம் ஜனவரியில எப்படி 1,30,30,000 ரூபாயா மாறுச்சு அப்படின்றதுக்கான காரணத்தை பாத்துக்குங்க. அரசாங்கங்கள் யாரெல்லாம் டாலர் வேணாம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கானோ, டாலருக்கு எதிரான அரசியலை பண்ணணும்னு நினைச்சானோ, அந்த கவர்மெண்ட் எல்லாம் தங்கத்தின் மீதான முதலீடுகளை அதிகரிச்சுட்டாங்க. மதிப்பீட்டு வாரத்தில் இந்தியாவின் தங்க கையிருப்பு 1459 கோடி டாலர் அதிகரித்துள்ளது. ஜஸ்ட் வந்து இமேஜின், $1000 கோடி டாலர் அப்படின்றதே டாலரை முன்னாடி வச்சுட்டு 1000 crore. டாலரோட மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கினதான் கணக்கு. அவங்க 1500 கோடி டாலருக்கு இந்த வாரத்துல மட்டும் தங்கம் வாங்கிட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா எங்களை வாங்காதுன்னு சொல்லிட்டு கோல்டு பாண்ட் ஸ்கீம் எல்லாம் கொடுத்துட்டு நீ பார்த்தா 3 மாசமா தங்கத்தை வாங்கிட்டு வச்சிட்டு இருக்கிற கவர்மெண்ட்ட சொல்றேன். ஆர்பிஐ 1500 கோடி டாலர்ன்றது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் தங்கம் வாங்கியிருக்கு. எதுக்காக, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல டாலரோட வெயிட்டேஜ் குறைக்கிறதுக்காக, இன்க்ரீசிங் த கோல்டு ரிசர்வ்.
படிப்படியா இதை நீங்க ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் கான்ஸ்டன்டா இருக்கு, நம்பர்ஸ் மட்டும்தான் வெரி ஆகுது. எல்லா அரசியலும் அந்த யார் எந்த அரசு டீடாலரைசேஷன் கான்செப்டுக்குள்ள இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கான், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். டாலரை வாங்கி குவிக்கிறது கிடையாது. சோ டாலரோட மதிப்பு என்ன பண்ண போறாங்க, குறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்றது. அப்ப இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டீடாலரைசேஷனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதியில் எவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அமெரிக்காவோட போட்டுட்டு இருக்கிற வர்த்தகத்தையும் பேசணும், தடையற்ற வர்த்தகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் பேசணும், அமெரிக்காவுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சி பண்றோன்றதையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா, ரெண்டு தரப்பும் பாத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா மலேசியா 11 ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வாரம் 2 நாள் இந்திய பிரதமர் மலேசியாவுக்கு போயிருந்திருப்பாரு. அப்ப அந்த மலேசிய சுற்றுப்பயணத்துல சில முக்கியமான ஒப்பந்தங்கள் ஒரு 11 ஒப்பந்தங்கள் இங்க கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு முறை படிச்சு பாத்தீங்கன்னா போதும், இந்த 11 ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டோமா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கேட்க போறது இல்லை. எதெல்லாம் கையெழுத்து போட்டுருக்கோம் அப்படின்னும் லிஸ்ட் கேட்க போறது இல்லை. ஜஸ்ட் சில ஃபேக்டை மட்டும் பாத்துக்கணும். பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மலேசியாவுடைய பிரதமர், ப்ராமினன்ட் பர்சன்ஸ். இந்திய பிரதமரும் மலேசிய பிரதமரும் 2 பேரும் ஒரு மேடையில தோன்றி இந்திய மக்கள் மத்தியில, மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இருக்கிறாங்க. எந்தெந்த துறைகள்ல பேச்சுவார்த்தை, வர்த்தகம், முதலீடு, நவீன தொழில்நுட்பங்கள், செமிகண்டக்டர் போன்ற முன்னுரிமை துறைகளில் இருதரப்பு உறவை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பாருங்க, அதுதான் இப்ப நம்ம நடுவுல பேச வந்த பாருங்க. மலேசியாவோட பேசும்போது எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளுக்காக யாரை யூஸ் பண்ண போறாங்க, இந்திய தேசிய பண செலுத்தலை ஆணையம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்ப அந்த அமைப்போட என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. அப்புறம் பேநெட் தளம், மலேசியாவோட பேநெட் இடையிலான ஒப்பந்தம் கையொப்பமானது. இதன் மூலம் மலேசியாவில் இந்தியர்கள் யூபிஐ சேவையை பயன்படுத்த முடியும். செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு அப்படின்றதெல்லாம் சேர்த்து நீங்க இந்த சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு, இதை வேணா நீங்க ஒரு முறை என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அறிவிச்சிருக்கோம். எந்த வருஷம் அதை அறிவிச்சாங்கன்னு பாருங்க, 2023. ஏன் சார் அதை அப்ப அறிவிக்கணும், 1973 நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒண்ணு தொடங்கியிருக்கோம். புலிகள் திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஸ்டார்ட் பண்ண வருஷத்தினுடைய 50th இயர் கம்ப்ளீஷன் 73 to 2023. அந்த பொன்விழா நிறைவு ஆண்டுல என்ன பண்றாரு பிரதமர், நம்ம இங்க இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், இதை லெட்டர்ஸோட கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சர்வதேச பெரிய பூனை இனங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதுக்கு ஆபீஸ் போகல, யார் தலைவர் உறுப்பினர் அதை பத்தி எதுவும் பேசல. பிரதமர் காயின் பண்ணி விட்டு இருக்காரு, இந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். எப்படி பண்ணலாம், என்ன கேட்கிறாரு பாருங்க. உலகம் முழுக்க இருக்கிற 97 நாடுகள், அந்த 97 நாடுகள்ல பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பிசி இருக்கு இல்லையா, பிக் கேட்ஸ் சொல்ற 7 டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அந்த பிக் கேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயன், டைகர், ஜாகுவார், சீட்டா, லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், பூமா. ஓகேங்களா, இந்த 7 அனிமல்ஸ் எந்தெந்த நாட்டுல இருக்கோ இதுல ஏதாவது ஒண்ணு கூட இருக்கலாம். நம்ம ஊர்ல பூமா கிடையாது, ஓகேங்களா, நம்ம ஊர்ல ஜாகுவாரும் கிடையாது, சீட்டாவே நம்ம ஊர்ல கொஞ்ச நாளா இல்லாம இருந்து நம்ம ரீஇன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணிருக்கோம். மத்திய பிரதேசத்துல மறு அறிமுகம் தான் படுத்திருக்கிறோம். அப்ப எல்லாமே எல்லா நாட்டிலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு இருந்தா கூட என்ன பண்றாங்க, இந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த 7 அனிமல் இருக்கிற நாடுகள் உலகம் முழுக்க 97 நாடுகள். இந்த 97 நாடுகளும் என்ன பண்றோம், இப்ப கூப்பிடுறோம், வாங்கப்பா நீங்க ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் ஒரு 100 ரூபா போடுறேன், ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் சேர்த்து இந்த அனிமல்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு வேலை பார்க்கலாம். எப்படி சார் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும், இப்போ ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ப்ராஜெக்ட் டைகர் வந்து த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் அக்கார்டிங் இந்தியன் கவர்மெண்டோட பார்வையில. அப்போ புலியை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவால ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுமா, ஓகேங்களா. சீட்டா கன்சர்வ் பண்றதுக்கு நைஜீரியாவால ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுமா, அவங்க இருக்கிற நாமளே வாங்கிட்டு இருக்கோம். சவுத் ஆப்பிரிக்காவால சீட்டாவை கன்சர்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா. அப்போ நாலேஜ் ஷேரிங். நம்ம ஒரு கூட்டணி போடுறோம்னு சொன்னாலே முதல்ல என்ன நடக்கும், இது இப்படி பண்ணலாம், 2 நாள்ல நீ சொல்றது ஒண்ணு செட் ஆகாதா, நான் சொல்றது ஒண்ணு செட் ஆகாதா அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா முதல்ல ஒரு ஐடியா ஷேரிங் நடக்கும்ல. அப்ப இந்த நாலேஜ் ஷேரிங் அப்புறம் ஃபண்டு, நிறைய பேர் 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் போட்டோம்னா 10,000 ரூபாய் கிடைச்சிடும். நேற்று வரைக்கும் என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு. அப்ப இந்த ஃபண்ட் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வளர்ச்சி ஏற்படுத்த முடியும். அப்ப இதை இங்க பேசிட்டாங்களா, சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு, தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி, அப்படியே லிஸ்ட் போட்டுட்டே போறாங்க.
அதுல இந்த ஐபிசி மட்டும் ரொம்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அலையன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மெயின்ஸ்க்கு தேவைப்படும், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தோ பசிபிக் பிராந்தியம் உலக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக உருவெடுத்து வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச வர்றாரு. இதுக்காக தான் இந்த நியூஸ் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு படிக்கணும் ஒண்ணு. அது இல்லாம உங்களோட குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பேப்பர்ல, குரூப் 1 மெயின்ஸோட பாலிட்டி பேப்பர்ல கீழே கடைசியா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பான். இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கேட்ட இடத்துல நீங்க முக்கியமா படிக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல ஏசியான் அப்படின்னு ஒண்ணு வந்துடும். ஓகேங்களா? ஏசியானை பத்தி சமீபத்துல இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு நியூஸ் பேப்பர்ல. அதோட எவல்யூஷனே கொடுத்திருந்தான். ஏசியான் அப்படின்றத 1968 தொடங்குறாங்க. அதை தொடங்குறதுக்கு பிறகு அந்த நாடுகளோட இந்தியா உறவு அப்படின்னு சொல்றது வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு கிழக்கு நாடுகளுடன் அதிகமான வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்தியாவுடைய கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படின்றத ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு 2014 அப்புறம் பாக்குறாங்க. ஓகேங்களா? ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஏஇபின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கிழக்கு நோக்கிய கொள்கை அது முக்கியமா அந்த கிழக்கு நோக்கில இந்தியா எதை நோக்கி அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க? எக்ஸ்ட்ரீம் ஈஸ்டுக்கு போல சவுத் ஈஸ்டுக்கு மட்டும் போறாங்க. இப்ப ஏசியானோட எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க. அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். எல்லாரும் விரிவாக்கத்தை இப்ப எழுதிருக்கணும், இதை நீங்க சொல்லி பார்த்திருக்கணும். அசோசியேஷன் ஃபார் ஏ சவுத் எஸ் ஈஸ்ட் இ ஏசியன் நேஷன்ஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான கூட்டமைப்பு அப்படின்றதான் என்ன சொல்றோம்? ஏசியான்னு சொல்றோம். எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1968 தொடங்கப்பட்டது. இதனுடைய உறுப்பு நாடுகள் யார் யாரு அப்படின்றது உங்களுக்கு ஹோம்வொர்க். 10 நாடுகள். ஓகேங்களா? 10 மெம்பர்ஸ் இருக்கான். மலேசியாவும் அதுல மெம்பர், சிங்கப்பூரும் மெம்பர், லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், புரூனே, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், கிட்டத்தட்ட 9 நாடுக்கு மேல கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே என்ன பண்ணிடுறீங்க, ஒரு முறை பாத்துக்கிறீங்க. இல்ல 10 கண்ட்ரிஸும் எழுதுறதுனால எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சிங்கப்பூர் மலேசியா பக்கத்துல இருப்பான், ஈஸியா மனப்பாடமே பண்ணிக்கலாம். ஒரு முறை பார்த்து எழுதிட்டு இருக்காதீங்க. இந்தோனேஷியா பக்கத்துல பிலிப்பைன்ஸ் இருப்பான், சரிங்களா? வியட்நாம் பக்கத்துல கம்போடியா இருப்பான், லாவோஸ் பக்கத்துல புரூனே இருப்பான், தாய்லாந்துக்கு பக்கத்துல மியான்மர் இருப்பான். அப்படியே ஜோடி ஜோடியா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு February 14, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 10 நாளும் நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க, அவ்வளவுதான். 2 பேரும் பக்கத்துல இருப்பான் அப்படின்னும் போது நம்ம எந்த ஒரு பேரை யோசிக்கும் போது பக்கத்து நாடு எதுன்னு யோசிச்சோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். நான் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்படினாலும் எடுத்துக்கலாம். 10 கண்ட்ரி இருக்கான் ஏசியான்ல. நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் எக்கனாமிக்கல் அவங்களோட நம்ம நிறைய பேசுறோம். ட்ரேடு நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்றதுக்கு ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நாடுகளோடய நம்ம இன்னும் முடிக்கல, நிறைய நாடுகளோட இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏசியானோட நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்றோம். ஓகேங்களா? சிஸ்டர் சிட்டிஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? கம்போடியாவில் இருக்க அங்கோர் வாட் சிட்டியும் தஞ்சாவூரையும் சிஸ்டர் சிட்டின்னு சொல்றது. கேட்டா அந்த அங்கோர் வாட்ல இருக்கிற டெம்பிள்ஸ் சோழர்கள் போய் கட்டினாங்க படையெடுத்து போனப்போ. தஞ்சாவூரே சோழர்கள் தலைநகரமா இருந்துச்சு. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்றேன், சிஸ்டர் சிட்டின்னு மாறினேன் அப்படின்னு நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அப்ப ஏசியான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். நல்லா படிச்சுக்கணும். குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், பிரிலிம்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் வாய்ப்பு ஆஃப் பண்ணிருங்க. மலையா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மயம் அப்படின்னு சொல்றது, திருவள்ளுவர் சென்டர் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. எந்த பல்கலைக்கழகத்தில் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நான் அந்த பேஜ் ஒரு பேஜ் முழுக்க ஹெட் நியூஸ்ன்னு சொல்லி நான் எந்தெந்த பேரா தேவைப்படும்னு அதை மட்டும் தான் இங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ரிலவெண்ட் நியூஸ் ஐபிசியை பத்தி பேசுறதுக்கு ஒரு பேஜ் முழுக்க கண்டென்ட் இருக்கு. அதுக்குள்ள ஏசியானை பத்தி பேசுறதுக்கு ஒரு பேஜ் முழுக்க கண்டென்ட் இருக்கு. ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா ஏசியான், இது பழைய கொஸ்டின் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நான் இப்ப ஏசியான் மெம்பர்ஸ் இவ்வளவு தூரம் சொன்ன மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பின்வரும் நாடுகளில் ஏசியான் உறுப்பு நாடுகளை தேர்வு செய்க, சூஸ் த கரெக்ட் கண்ட்ரிஸ் ரிகார்டிங் ஏசியான் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள இந்தியா வச்சு கொடுத்துட்டான். இப்ப ஏசியான்ல இந்தியா இருக்குன்றனால நமக்கு 90% தோணும். எக்ஸாம்ல எல்லாம் காலிஸ்னேஷன் சொல்லணும், ஆமா இந்தியா உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லும். அப்ப இந்தியாவை ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்தியா மெம்பர் கிடையாது. அப்ப இது என்ன சொல்லுவாங்க ஏசியான் இதை பத்தி பேசும்போது 10+1 டயலாக்னு சொல்லுவாங்க. யார் அந்த 1? இந்தியா. 10 கண்ட்ரிஸ் இங்க இருக்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜப்பான் தேர்தல். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயக நாட்டோட தேர்தல் நடந்திருக்கு. அங்க ஒரு பிரதமர், பெண் பிரதமர் தேர்வு செய்யப்பட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அவங்க ஏற்கனவே இருந்த பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு புது தேர்தலுக்கு அறிவிச்சாங்க. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்.
வெற்றி பெற்றுட்டாங்க, பெரும்பான்மை நம்பர் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பேரு சனே தகாய்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமையிலான ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி எல்டிபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எல்டிபி அந்த பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து சனி தகாய்ச்சி. ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் அதிகமா விவாதிக்கப்பட்டாங்க. இப்ப மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. சோ நேம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஏன் ஜப்பானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜப்பான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நட்பு நாடும். ஜப்பான் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஃபண்டு கொடுக்குறான். ஓகேங்களா, நம்ம ஊர்ல இருக்க அகமதாபாத்ல கட்டிட்டு இருக்கிற புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்சம் கோடி கொடுத்ததுல இருந்து, இதுக்கு முன்னாடியே 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், சென்னையோட ஃபர்ஸ்ட் பேஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். லாங் டேர்ம் கடன். ஜப்பான் வந்து கடன் தான் கொடுக்குறான். ஆனா அதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த 20,000 கோடி ரூபாய் கடனை 100 இயர்ஸ்க்கு ரிவர்ஸ் பே பண்ணா போதும். ரிட்டர்ன் பேமெண்ட் 100 இயர்ஸ் லோன், வெரி லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், பிலோ 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 100 வருஷத்துக்கு கட்டிக்கலான்ட்டா. அப்ப மாசம் 200 கோடி கூட கட்டுறது கிடையாது. நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு மாசம் 1,500 கோடி ஸ்பெண்ட் பண்றான். அப்ப 200 கோடிலாம் என்னங்க, சும்மா சுச்சிக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கும். ஜப்பான் நமக்கு எவ்வளவு கடனை வந்து ரொம்ப லீஸ்ட் ரேட்ல எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றான். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல அவைல் ஆனதுதான் நமக்கு இங்க அப்ரூவ் ஆனதுதான் மதுரை எய்ம்ஸ். ஓகேங்களா, மதுரை எய்ம்ஸ் வந்து ஜப்பான் நிறுவனத்தினுடைய கடன்ல தான் கட்டுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 2,000 கோடி 2,400 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறான். 100 வருஷத்துக்கு திரும்ப கட்டினா போதும். வெறும் 25 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் வருஷம் வருஷம் திரும்ப கட்டினா போதும். நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்றது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு இந்தியாவுடைய பாவர்ட்டில இருந்து வெளிப்பட்டு அவனோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஜப்பான் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ற வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் கண்ட்ரி. அதனால நம்ம ஜப்பான் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷனல் ரிலேஷன் குரூப் 1 மெயின்ஸ் படிக்கும் போது நீங்க ஜப்பானுக்காகவே தனியா படிப்பீங்க. அவன் நமக்கு என்ன நிலையெல்லாம் சப்போர்ட் பண்றான் அப்படின்னு இப்பயே நான் நிறைய பயன் சொல்லிட்டேன், பாத்துக்கணும். அடுத்து மக்களவை தலைவரை நீக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க. போன வாரம் பார்லிமெண்ட்ல நிறைய கலவரம். ராகுல் காந்தி ஏதோ பேசுறாரு, ஒரு புக்கை காமிச்சாரு, நரவணைங்க புக்கு. அதுல பேச பர்மிஷன் கேட்டாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க முன்னாடி பர்மிஷன் வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிரதமர் அதுக்கு பதில் கொடுக்க வர்ற நேரத்துல தமிழகம் கூட சில பெண் எம்பிக்கள் வந்து அவரோட சீட்டை முற்றுகையிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுல அவங்க பிரதமரை தாக்குறதுக்கு முற்பட்டாங்க. என்னென்னமோ நிறைய விவாதங்கள் ஓடி இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, உடனே இங்க இருக்கிற காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமர் வந்து வரவிடாம பண்ணிட்டாங்க, அதுக்கு சில நோக்கங்கள் தவறா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அவங்க தாக்குறதுக்கும் எதுக்கும் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்ப சபாநாயகர் நடுநிலையா இல்ல, அவர் என்ன பண்றேன், நானு தகுதி நீக்கம் பண்றேன். தகுதி நீக்கம் என்ன, இம்பீச்மெண்ட் அப்படின்னு. அப்போ இது ஆர்டிகல் 94ல இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லயே கொடுக்கலாம். 94C அப்படி இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் வந்த நியூஸஸ்ல இருக்கு, நான் அடுத்த கட் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 96 என்ன சொல்லுது பாருங்க. 94ல ரிமூவல் ப்ரொசீஜர் பத்தி சொல்லுது. 96ல சபாநாயகர் மேல தகுதி நீக்க அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபைல் ஆகும் போது அவர் என்ன பண்ண முடியாது, ஹவுசஸ் ப்ரெசைட் ஓவர் பண்ண முடியாது, தலைமையாட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப நியூஸ்ல நமக்கு 2 ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேத்ஸ் போட இங்க எதுல வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்க. சபாநாயகரோட ஆர்டிகல் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்கிறதே நீங்க படிச்சுக்கணும். புரியுதுங்களா? அவர் எங்க இருந்து நியமனம் பண்றாரு, அந்த நியமன முறையை படிக்கணும். அப்போ லோக்சபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கா. லோக்சபா ஸ்பீக்கரை எப்படி பண்ணுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் லோக்சபா ஒன்லி. நீங்க சொல்ற டெஃபினேஷன் கரெக்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றது ராஜ்யசபாவோட சேர்மன். யார் அந்த ராஜ்யசபா சேர்மன்? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா, எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபா ராஜ்யசபாவோட இன்க்ளூசிவ் எல்லா மெம்பரும் சேர்த்து. அந்த எல்லா மெம்பர்ன்றதுல ரொம்ப முக்கியமா நாமினேட்டட் அப்படின்றதையும் சொல்லிடணும். ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் படிக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒன்லி ஃபார் எலெக்டட் மெம்பர்ஸ், நாட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஆனா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் ஓட்டு போடுவா? நாமினேட்டடும் ஓட்டு போடுவாங்க. ஆனா 2 ஹவுஸ்ல இருந்து போடுவாங்க, லோக்சபாலையும் போடுவாங்க பிளஸ் ராஜ்யசபாலையும் போடுவாங்க. இவரை யார் தேர்ந்தெடுக்கிறா? ஒன்லி பை லோக்சபா மெம்பர்ஸ். அப்ப இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் எங்க தொடங்கணும்? லோக்சபால தொடங்கணும். அப்ப வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் எங்க தொடங்கணும்? ராஜ்யசபால தான் தொடங்கணும். இவரை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு பேர் குறைந்தபட்சம் கையெழுத்து போடணும்? 100 உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்களில் 4/1 சொல்லுவாங்க. டெஃபினேஷன் நீங்க படிக்கும்போது அப்படிதான் 1/4 ஆஃப் த டோட்டல் மெம்பர் ஆஃப் லோக்சபா சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் 100 மெம்பரே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிரசன்ட் ஓட்டிங் வரும்போது இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. 100 பேர் அப்படின்னு வரும். இப்ப வரைக்கும் 118 பேர் அதுல கையெழுத்து போட்டிருக்கிறதா நம்ம நியூஸ்ல சொல்றாங்க. 118 எம்பிக்கள்
கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகே, அதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப யார் இந்த அவைக்கு தலைமை தாங்குவாங்க? துணை சபாநாயகர் இருக்காரா இப்ப இந்தியாவில? கிடையாது. அப்ப எப்படி அவங்க அந்த ஹவுஸ நடத்துவாங்க? ஃபோரம் இருக்கும். யாருன்னா இந்த ஸ்பீக்கருக்கு அடுத்து இந்த ஹவுஸ்ல இருக்கிற 545 பேர்லயும் எவ்வளவு பேர் அதிகமான முறை எம்பியா இருந்திருக்கிறாங்க, அதிகமான நாட்கள் எம்பியா இருந்திருக்காங்க, சீனியாரிட்டி நம்பர் இருக்கும். அதை வச்சு 1 2 3 4 10 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இந்த மேல இருக்க 9 பேரும் லீவா இருந்தா கூட ஒரு நாள் 10வது ஆள் என்ன பண்ணிடலாம், ஹவுஸ ப்ரெசைட் ஓவர் பண்ணிடலாம். நீங்க நிறைய வீடியோல டிவில நியூஸ் எல்லாம் பாத்துருக்கலாம். நம்ம ஊர் எம்பி ஆராசா கூட நிறைய நேரம் ஸ்பீக்கர் சீட்ல உட்காந்துருப்பாரு, கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு சீனியர் மெம்பர் திமுகவுல இருந்து ஒரு உறுப்பினர் சீனியரா இருக்காரு, அந்த ப்ரொசீடிங்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிடலாம், யாருமே வராத பட்சத்துல ஹவுஸ் போய் லீட் பண்ண முடியும். அப்ப இந்த பிளேஸ்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹவுஸ்ல மேல உட்காருவாங்க. இந்த ப்ரொசீஜரை வாங்கி ஃபாலோ பண்றாங்க. எவ்வளவு பேர் ஓட் போடணும், எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கணும்? 50% பிளஸ் 1 இல்ல 2/3 மெஜாரிட்டி வரணுமா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. 50% பிளஸ் 1லயே லோக்சபா ஸ்பீக்கர் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். சிம்பிள் மெஜாரிட்டி இல்லைனாலே என்ன ஆயிரும், ஸ்பீக்கர் வந்து க்ளோஸ் ஆயிடுவாரு. அதுவே இங்க ராஜ்யசபா ஸ்பீக்கர் ஆயிருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், லோக்சபால பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 50 மெம்பர்ஸ் 1/4 அப்படின்னு சொல்லி 50 உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. இங்க ஆனா ராஜ்யசபால 2/3 வேணும். ஏன்னா அவர் அந்த ஹவுஸோட ஹெட். ராஜ்யசபால 2/3. இந்த பில் இங்கே முடிஞ்சிருமான்னு கேட்டா இஸ் எலெக்டட் பை போத் தி ஹவுஸ் ஆஃப் மெம்பர்ஸ். அப்ப இந்த பில் என்ன பண்ணணும், லோக்சபாக்கும் கொடுக்கணும். ஆனா லோக்சபா 50% பிளஸ் 1 அப்படிங்கிற கேட்டகரியிலே பண்ணிடலாம். ஆனா 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணாதான் யாரை ரிமூவ் பண்ண முடியும், வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஒரே ஹவுஸ்ல சிம்பிள் மெஜாரிட்டி பண்ணாலும் யாரை ரிமூவ் பண்ணிடலாம், ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? பில் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான இந்த அறிமுகம் பண்றதுதான். இப்ப இதையே அடுத்த லெவல்ல இவருக்கு அடுத்து இப்போ உட்கார போறாரு இல்லைங்களா, பெருசாக ஒர்க் பண்றவரு, அவர் அதை அக்செப்ட் பண்ணாதான் முதல்ல இவர் மேல மசோதா எடுக்கவே செய்வாங்க. அது வந்து ஸ்பீக்கரோட டிஸ்கிரிப்ஷன். நீங்க படிச்சு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டா இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா பாத்துக்கோங்க. ஒரு இருக்கிற சபாநாயகர் மேல ஒரு மசோதா வந்து ஒரு பில் ஆர் ஒரு ரெசல்யூஷன் வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதை அப்ப ப்ரெசைட் ஓவர் பண்றவர் ஏற்கலாம், நிராகரிக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. அந்த நேரத்துல சபாநாயகர் யார் இருப்பாங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கொஸ்டின்ல எப்பயாவது அவருக்கு எதிரான இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் நடைமுறையில் இருக்கும்போது, தகுதி நீக்க தீர்மானம் நடைமுறையில் இருக்கும்போது சபாநாயகர் மற்ற விவகாரங்களில் தலைமையேற்று நடத்தலாம். அவர் விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் தலைமையேற்று நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அதுதான் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆர்டிகல் 96 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்ப சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் இருக்கலாமா? இது தேர்வு முறையில இருக்கலாம். எப்படி அறிமுகப்படுத்தலாம், அவரோட பணிகள்ல எப்படி ரிமூவ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பாலிட்டி கொஸ்டின் 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டான்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ஒரு பேஜ் முழுக்க எடுத்துருவான் டிஎன்பிஎஸ்சி. கான்செப்டுவல் கொஸ்டின். சபாநாயகர் ரிமூவ் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு, ஆர்டிகல்ஸ் நியூஸ்ல பேசிட்டு இருக்கிறான், சப்ஜெக்ட் எடுத்து ஒரு முறை படிச்சிடும். பாராளுமன்றத்தின் மக்களவை சபாநாயகர் குறித்த அவரோட அதிகாரங்கள் படிங்க, ரிமூவல் ப்ரொசீஜர் படிங்க, தேர்ந்தெடுக்கப்படும் முறை படிங்க, பதவிக்காலம், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் போது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, உச்சநீதிமன்றம் அவருடைய வானளாவிய அதிகாரத்தை கட்டுப்படுத்தணும் நிறைய கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் அதை பத்தி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் டாபிக் இது பாலிட்டியில. பாலிட்டி கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் பாலிட்டி ஃபேக்கல்ட்டி தான் அந்த கொஸ்டினை கிளைம் பண்ண போறாரு. ஆனா கொஸ்டின் கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் இப்ப நியூஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன்ல, அந்தந்த சப்ஜெக்ட்ல கொஸ்டின் இங்க விடுறதுக்கு கூட நியூஸ் தான் காரணமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொத்தடிமை தொழிலாளர்கள் பாருங்க. இது நான் ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் பார்த்துட்டு இங்க ஒரே ஒரு விஷயம் இருக்கு. 2030க்குள் தமிழ்நாட்டை கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனா நம்மளாம் நிறைய நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஊர்ல கொத்தடிமை முறைகள்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு. கொத்தடிமை முறைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு 2K கிட்ஸா இருந்தீங்க, அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறதுக்கே வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 50,000மோ 20,000மோ 30,000மோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கடனை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தையே சாப்பாடு கூட போடாம நாள் முழுக்க வேலை வாங்குவாங்க. அந்த கடனுக்காக கடன் கழியவே கழியாது, அதுக்கு வட்டிக்கு வேலை வாங்குறோம்னு சொல்லி மாசம் முழுக்க வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் வித்துடுற மாதிரி வித்துருவாங்க. ஒரு 1 லட்சத்துக்கோ 2 லட்சத்துக்கோ வாங்கிட்டு அவனை காலம் முழுக்க சாகிற வரைக்கும் அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கிடுவாங்க. இதெல்லாம் கொத்தடிமை முறை. நிறைய செங்கல் சூளைகள்ல பட்டாசு திரிக்கிற ஆலைகள் பகுதிகள், இன்னைக்கு சிவகாசி பகுதிகளில் இந்த ஐடென்டிபிகேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. கொத்தடிமை முறையில இந்த பட்டாசு சுடுற வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து இது என்ன பண்ணணும், ஒரு மெயின்ஸ்ல சோசியல் இஷ்யூஸ் எழுதுற இடத்துல நல்லா பாத்துக்கங்க. சமூக மேம்பாட்டு திட்டங்கள் பத்தி பேசுற இடத்துல வீக்கர் செக்ஷன்ஸை பத்தி பேசுறீங்கல்ல, யாரெல்லாம் இன்னும் சமூகத்துல முன்னேற்ற தேவையான பகுதிகள் அப்படின்னு வரும்போது பெண்கள் பத்தி பேசுறீங்க, குழந்தைகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறை, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், இதெல்லாம் பேசுற இடத்துல நீங்க கொத்தடிமை முறையும் பேசணும்.
சமூகத்தில் இன்னும் எந்த பயனையும் எந்த திட்டங்களிலும் சென்றடையாத நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசுற இடத்துல நீங்க ஜென்ரலா கூட என்ன பண்ணிடலாம், கொத்தடிமை முறை ஒழிப்பு, அதாவது கொத்தடிமை முறை ஒழிச்சா அவங்களையும் என்ன பண்ணணும், சமூகத்துல முன்னேற்றணும் அப்படின்றத நீங்க பேச முடியும். அதுக்காக இது வந்து ஒரு ஜென்ரலா அந்த டார்கெட் இருக்குன்றதுனால இதை எடுத்தேன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தமிழகத்தின் தற்போதைய நிலவரங்கள் படி கொத்தடிமை முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு பிரசன்ட் டேட்டுக்கு தப்பு ஸ்டேட்மெண்ட். டார்கெட்டே நம்ம 2030 தான் வச்சிருக்கோம். 30க்கு டார்கெட் வச்சிருக்கோம்னா அப்ப என்ன விஷயம், இன்னும் நம்ம ஊர்ல அது இருக்குன்னு அர்த்தம். 2025 டிபி எராடிகேஷன் பண்ணிடுவோம்னு நேஷனல் ஹெல்த் மிஷன்ல டார்கெட் வச்சாங்க. ஆச்சா? இன்னும் இல்ல. ஆனா 2030 வேர்ல்டுல இருந்து என்ன பண்ணிடுவேன், டிபி எராடிகேட் பண்ணிடுவேன்னு WHO டார்கெட் வச்சிருக்கான். அதுக்கு 5 வருஷம் முன்னாடியே நான் ஒழிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, நாம இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடி வச்சதான் நம்மளால இன்னும் 5 வருஷம் ஓடுவான், லேட்டா கூட பொறுமையா ஓடி கூட அச்சீவ் பண்ணுவான். அதனால டார்கெட் வைக்கிறது. அப்ப நமக்கு இன்னும் டைம் தேவைப்படுது தமிழ்நாட்டில இருந்து முழுவதுமாக கொத்தடிமை முறை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. கொத்தடிமை முறை ஒழிக்கிறதுக்கான நிறைய ப்ரோட்டோகால் நம்பர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நான் அதுல எதுவும் பார்க்கல, நீங்க ஜஸ்ட் வேணும் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸ் படிக்கும் போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த புதிய வரைவு வருமான வரி, இந்த டிராப்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு புதுசா நடைமுறைக்கு வருது. இதுல இருந்து ஒரு ஆக்ட்ல இருந்து பேசுறாங்க பாருங்க. 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக இதை வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. 2021 இன்கம் டேக்ஸ் ஆக்ட வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. இந்த சட்டத்துல நிறைய ப்ரொசீஜர்ஸ் நிறைய மாறுது. அது என்னன்னு அப்படி ஒரு முறை படிச்சு பாத்துக்கங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. சரியான குற்று 2025 வருமான வரி சட்டம் குறித்து தேர்வு செய்க. என்னென்ன கேட்கலான்னு பாருங்க. வங்கி கணக்குகளில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளில் 10 லட்சம் அல்லது அதற்கு அதிகமான ரொக்கத்தை டெபாசிட் செய்யவோ திரும்ப எடுக்கவோ ஒருவர் விரும்பினால் அதற்கு அவர் தன் பான் எண்ணை கட்டாயம் குறிப்பிடுவது கட்டாயம். தற்பொழுது வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிகளில் ஒரு நாளில் 50,000க்கும் அதிகமான ரொக்கத்தை டெபாசிட் செய்ய பான் எண்ணை கட்டாயம் கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க, இப்ப 10 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புதிய வரை விதிமுறைகள் படி 5 லட்சத்துக்கும் அதிகமான விலை கொண்ட மோட்டார் வாகனங்கள் சைக்கிள்கள் வாங்கும்போது தனது பான் நம்பரை குறிப்பிட வேண்டும். இப்போது உள்ள விதிமுறைகளின்படி இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது பான் எண்ணை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிற மோட்டார் வாகனங்கள் வாங்கும்போது பான் எண்ணை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம். ஏன் இதை கொண்டு வராங்கன்னு உங்களால புரிஞ்சுக்கூடியதை பாருங்க. இப்ப நம்மால் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து இந்தியா முழுக்கவே மக்கள் அதிகரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் மார்க்கெட்ல அதிகமான விளைவிக்கக்கூடிய பொருட்களை நோக்கி அவங்களுடைய கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அவங்களுடைய வருமான நிலைகளை அறிஞ்சிக்க வேண்டியது கவர்மெண்ட் கட்டாயமா இருக்கு. ஆமா சார், அப்படியா சார், தெரிஞ்சுக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இதை நான் நிறைய பேர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நான் காலையில நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், மாசம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன், நான் ஏன் இன்கம் டேக்ஸ் கட்டணும்? நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் கொத்தடிமை முறை மாதிரி யாரும் உன்னை அடிமையா வச்சிடலாம உன்னை சரியான முறையில உன்னுடைய வருமானத்துக்கு சம்பள ஊதியத்தை கொடுக்கணும். இல்ல கோர்ட்டுக்கு போக முடியும், இல்ல போலீஸ் இருக்கிறாங்க, அந்த தொழில் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா சூழலையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்ப அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்ட வேண்டியது அவசியமான சூழல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதிகமான இந்த வருமான நிலைகள் இருக்கிற மக்கள் இந்த கன்சம்ஷன் அப்படின்றத வச்சு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற அல்லது படிநிலைகள்ல இன்னும் கொஞ்சம் வருமானங்கள் ஈட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற குடும்பங்களை சேர்ந்தவர்கள், நான் வந்து பஸ்ல போக முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சா நம்ம வாங்குறது ஒரு எக்ஸலா தான் இருக்கும், இல்லைன்னா ஹீரோ ஹோண்டா, அதுவும் இல்லைன்னா ஒரு ஸ்கூட்டி மாதிரியான டைப். அதுதான் கன்வீனியன்டா இருக்கும். முன்னாடி மூட்டை வச்சுக்கலாம், பாக்ஸ் வச்சுக்கலாம், எனக்கு போக வரதுக்கு வசதியா இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்குள்ள பைக் வாங்குவாங்க. அது ஒரு 50-60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி. அப்போ ஆனா நம்மளால யாரு 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்குறான்னு யோசிச்சு பாருங்களேன். வீட்டுல அப்பா கொஞ்சம் நிறைய காசு வச்சிருக்காரு, என்ன அந்த பைக் நமக்கு 20 கிலோமீட்டர் கூட மைலேஜ் கொடுக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் பெட்ரோல் விலை ஏற்றிட்டு பேசுறவங்க பூரா இந்த 3 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கோம் தான். ஏன்னா இந்த நான் கஷ்டத்துக்காக பைக்ல வேலைக்கு போயிட்டு வரவேன்னா டெய்லி 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் விலையே கேட்கறது கிடையாது. டெய்லி 50 ரூபாய்க்கு பெட்ரோல், பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துடும். அவனுக்கு எந்த வேலையை பத்தி கவலை கிடையாது. அவனுக்கு தேவை பெட்ரோல், பைக்கும் கணிசமா இருக்கணும், நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துடணும், அதை மட்டும் தான் அவன் யோசிப்பான். இப்ப நம்மால் என்ன பண்ணிக்கலாம், 3.5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், இன்னும் மார்க்கெட்ல இதோட அதிகமான விலைகளுக்கு பைக் இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் வாங்குறான்றத கவர்மெண்ட் என்ன பண்றான், ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறான். உனக்கு அந்த இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு சொல்லு, பேன் நம்பரை கொடுத்து பைக் வாங்கிப்போம் நீங்க சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த புது ப்ரொசீஜர் என்ன பண்ணுங்க, ஒரு முறை படிச்சு பாத்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க எங்கேயாவது கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 வீலர் வாங்குறதுக்கு எங்கேயும் பேன் நம்பர் அவசியம் இல்லைன்ற இந்த சூழலை மாத்தி 3.5 லட்சமா என்ன சொல்லியிருக்காங்க, 5 லட்சத்துக்கும் அதிகமான விலை கொண்ட பைக்குகளை எதையாவது நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பேன் நம்பரை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. அப்போ அது என்ன பண்ண உடனே அடுத்த மாசம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ITR போட்டு மெயில் போட்டு உங்க வருமானத்துக்கு என்ன சோர்ஸ் அப்படின்றத எனக்கு சொல்லி, இல்லைன்னா ஒரு ஆடிட்டரை வச்சு எனக்கு ஃபைல் பண்ணு அப்படின்னு கணக்கு கேட்டுக்கலாம்ல. அதுதான் இங்க இருக்கிற இந்த ப்ரொசீஜருக்கு பின்னாடி இருக்கிறது. ஒரு முறை பாத்துக்கோங்க. சட்டம் ரொம்ப முக்கியம்.
1961 சட்டத்துக்கு மாற்ற இப்ப 2021 ஒரு புது சட்டம் உருவாக்கியிருக்கோம். அதோட விதிகள் என்ன அப்படின்றத ஒரு முறை படிச்சு பாருங்க. அடுத்து, லட்சத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நண்டு. இப்படி பழைய கொஸ்டின்ல அந்தமான நிக்கோபரில் கண்டுபிடிக்கப்பட்ட வாழைப்பழத்தின் அந்த பேரு இதெல்லாம் கேட்டிருக்கான் டிஎன்பிஎஸ்சி. கொஞ்சம் பழைய ஃபார்மேட் தான் இருந்தாலும் ரொம்ப வருஷமா இந்த பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்ததுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு அங்கே தோணிடும். அதனால இதை எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் பாத்துக்குங்க. லட்சத்தீவில் அங்க ஒரு 10 தீவுகள் இருக்கு. அதுல அகத்தி தீவு அப்படின்னு ஒண்ணு இருக்கா, பாத்துக்குங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எல்லாத்தையும் அப்படி கொஸ்டினா தான் சொல்லுவேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாத்துக்குங்க. ஒரு கண்டென்ட் படிக்கிற ஒரு 4 பாயிண்ட் படிச்சுட்டா கூட அதை உடனே கொஸ்டினா சொல்லி பாருங்க. எந்த தீவு நேம மாத்தி இல்ல அப்படி சொல்லி பார்த்து, ஓகேங்களா, இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. அகத்தி தீவுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, இந்த விஞ்ஞானிகள் அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய நண்டு கலாத்தியா என்ற இனத்தை சேர்ந்தது, இவ்வினத்தை சார்ந்த நண்டுகள் ஸ்குவாட் லாப்ஸ்டர் என பொதுவாக அழைக்கப்படுகின்றன. ஓகேவா, அதுல இந்த மீனுடைய மரபணு வளப்பேணகம் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இந்த ஒரு ஆராய்ச்சி கழகம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கு கீழே செயல்படுற நேஷனல் ஃபிஷ் ஜெனட்டிக்கல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த மையத்துல வந்து என்ன பண்றாங்க, இதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. இந்த அஜித்குமார் வழிகாட்டுது இந்த நண்டின் உடல் அமைப்புகளை ஆராய்ந்தபோது இந்திய பசிபிக் அது நெருங்கிய தொடர்பு. ஓகேங்க, நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஆராய்ச்சியாளர் பேர் தான் இதை வச்சிருக்காங்க. இந்த பேர் வந்து ஜுடாக்சாவில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு முறை படிச்சு வச்சுக்கோங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெயர் இதுக்கு வந்து சூட்டப்பட்டுள்ளது, தா பாலசுப்ரமணியன். இந்த நேம் மட்டும் பாத்துக்கணும். ஓகே, புதிய நண்டினம். அது புது நண்டினம்னு இவன் தான் பேர் வைப்பான். அது ரொம்ப வருஷமா அங்கதான் இருந்துச்சு. இன்னைக்கு போய் இவங்க புதுசா கண்டுபிடிச்சு நான் புதுசா கண்டுபிடிச்சிட்டேன். இந்தியா இங்கதான் லட்சக்கணக்கான வருஷமா இருந்துச்சு. வாஸ்கோ ட காமா தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரியோ இல்ல கொலம்பஸ் தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரியோ நம்ம என்ன பண்றோம், அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம்ல, அது அங்கதான் ஏற்கனவே இருந்துச்சு. நீங்க வேணா பாக்கலாம், அதுக்கு என்ன பண்றது, அந்த மாதிரிதான் இதுவும். லட்சத்தீவுல புதுசா ஒரு நண்டு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னங்க, பாலசுப்ரமணி. முழுசா கலாத்திய பாலசுப்ரமணி. நெக்ஸ்ட், நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலம். நான் வந்து போட்டோ கூட எடுக்கல, முதலமைச்சர் போட்டோ இருக்கு. சாரி, இங்க கட் பண்றதுக்கு இடம் இல்லாதனால போட்டோ கொஞ்சம் பாதி தான் கட் பண்ண முடியுது. அதுல இருக்கிற சில ஸ்கீம்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே பாத்துக்குங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம். நம்பர் ஆஃப் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ல இருந்து அந்த ஸ்கீம் எப்படி எவல்யூஷன் ஆச்சு. அதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2011 10th முடிச்சவங்களுக்கு ஒரு கேட்டகரியாவும் 12th முடிச்சவங்களுக்கு ஒரு கேட்டகரியாவும் டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு கேட்டகரியாவும் வச்சு 25,000 ரூபாய் பணம் 8 கிராம் தங்கம், 50,000 ரூபாய் பணம் 8 கிராம் தங்கம்னு வச்சிருந்த அந்த ஸ்கீமை தான் நம்ம என்ன பண்றோம், அது அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் டிகிரி முடிக்கிற வரைக்கும். இதனால என்ன நடக்கும், ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் விமன், பெண்களிடையே உயர்கல்வியில் கால்பதித்தல் விகிதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால இங்க என்ன சொல்றாங்க, 34% உயர்ந்துள்ளது அப்படின்ற டேட்டாவையும் முதலமைச்சர் பதிவு பண்றார். 8 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். ஓகேவா, ஒரு ஸ்கீம் பத்தி பேசாச்சு. இப்படி அவங்க பேசினதுக்குள்ளே தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸ்கீம்ஸ் எதையும் நம்ம போய் லிஸ்ட் எடுத்து தான் படிக்கணும் அப்படின்னா பட்ஜெட்குள்ள இருந்து படிச்சுக்கலாம். இதுல பாருங்க 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது மருத்துவத்துக்கு கொடுத்தாங்க, நாங்க வந்துதான் இன்ஜினியரிங்க்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருங்க, ஒரு முக்கியமான டேட்டாவை பேசுறாரு. அப்ப இந்த 7.5 இடஒதுக்கீடு அப்படின்றது யாருடைய பரிந்துரையின் பேரில் வழங்கப்பட்டது? இன்ஜினியரிங். வெரி குட். இன்ஜினியரிங்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிடலாமா, தொழில்நுட்ப கல்வியில வந்து 7.5% கொடுக்க ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் யாருங்க, ஜஸ்டிஸ் டி முருகேசன். ஓகே, வெரி குட். டெல்லியோட உயர்நீதிமன்ற நீதிபதியா வேலை பார்த்தவர். இவருக்கு பேர் ஜஸ்டிஸ். இங்க 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு இன் மெடிசின்ஸ், மருத்துவத்துல. வெரி குட், சொல்லுங்க. ஜஸ்டிஸ் கலையரசன். ஜஸ்டிஸ் கலையரசன். ஓகேங்களா, 2 ஜட்ஜ் பேருமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் மருத்துவத்தில் 7.5%? அவர் முதலமைச்சர் பேசிட்டு போயிட்டாரு, இதுல எதுவும் டேட்டா கிடையாது. எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறாங்களா, எல்லாருக்குமே தெரியாது. 7.5 யார் பரிந்துரையின் பேரில் வழங்கப்பட்டது? மருத்துவத்தில் நீதிபதி கலையரசன் ஆணையத்தின் பரிந்துரை. இன்ஜினியரிங்ல தொழில்நுட்ப கல்வியில இடஒதுக்கீடு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜஸ்டிஸ் டி முருகேசன் தலைமையிலான ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது. 2021 அட்மிஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்துட்டாங்க. அடுத்து, அரசை ஏற்றுக்கொண்டது கல்வி கட்டணம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். இது நிறைய கூட டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நம்ம கொஸ்டின்ஸ்லயும் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்றது ஒரு பெரிய எவல்யூஷனாவே நீங்க சொல்லலாம், எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு.
நீதி கட்சி ஆட்சியில 1922 முதல்ல மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க என்ன தொகுதிங்க அது இன்னைக்கு கூட சென்னையில இருக்குல்ல 1000 விளக்கு பகுதியில இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு காலை உணவு திட்டத்துல இருந்து முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலத்துல மதிய உணவு திட்டம், அப்புறம் கலைஞர் காலத்துல வந்து சத்துணவு திட்டமா, சாரி எம்ஜிஆர் காலத்துல சத்துணவு திட்டமா இருந்து அப்புறம் கலைஞர் காலத்துல அது முட்டை இதெல்லாம் வழங்கப்பட்டது. பின்னர் இப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலத்துல காலை உணவு திட்டமும் சேர்ந்து 2 வேளையும் உணவளிக்கப்படுது. இதோட பெனிஃபிட்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுல குழந்தைங்க கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூல் வருவான், அட்டெண்டன்ஸ் ரேஷியோ இன்க்ரீசஸ், அவன் சரியா படிப்பான், நல்லா சாப்பிட்டு படிச்சான் அப்படின்னு சொன்னா நல்லா படிப்பான், எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீசஸ், நல்லா சாப்பிட்டானா மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் சரியாகும், அப்ப குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அவனுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரி பண்றேன், இதோட சேர்த்து பேரண்ட்ஸோட பர்டனை குறைக்கிறேன். ஓகேங்களா, ஒட்டுமொத்தமா அரசு பள்ளிகளுடைய தரத்தை நான் அதன் மூலமா அதிகரிப்பேன். ஓகேங்களா, எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து சப்ரேட்டிங்கா போட்டு 10 மார்க் எழுதலாம். ஆல்ரெடி 2023 மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டாங்க காலை உணவு திட்டத்தை பத்தி ஒரு 10 மார்க் கொஸ்டின் குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கு. அப்படியே ஒரு என்ன பண்ணுங்க, படிச்சு பார்த்துக்கோங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும். உள்ள இருக்க மாதிரி முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஏதாவது திட்டங்களை மேற்கோள் காமிச்சு பேசுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுக்கான டிஸ்க்ளைமர் நான் முதல் நியூஸ்ல இருந்து எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுடைய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த திட்டங்களை பத்தி நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டினியூ பண்றாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடணும், இல்லைன்னா எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போறோம். ஓகேங்களா, அடுத்து SC/ST பிரிவில் கிரீமி லேயர் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இதுல இந்த கிரீமி லேயர் பத்தி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். ஓகேங்களா, அந்த புத்த மதத்திலிருந்து முதலாக தேர்வு செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருந்த PR கவாய் அவர்கள் ஒரு முக்கியமான கூற்று வச்சுட்டு போறாரு, கடைசியா விவாதம் பண்ணிட்டு போறாரு. என்ன சொல்றாருங்க, OBC பிரிவில் இருக்கிற இந்த கிரீமி லேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு இருக்க ரிசர்வேஷன்ஸ் 27% அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த பேரண்ட்ஸோட இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது, அவங்க வந்து ஊர்ல நிறைய நிலம் வச்சிருக்காங்க, நஞ்சை புஞ்சையில 20 ஏக்கர் 15 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க, இல்ல அவங்களுடைய பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க இந்த OBC-ஆவே சர்டிபிகேட் வச்சிருந்தா அவங்க எங்க கன்சிடர் பண்ணுவாங்க, ஜெனரல் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய வருமான நிலைகள் கூட இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, OBC-ல ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியாது, நீ எதுல வந்துருவ, ஜெனரல்ல வந்துருவ அப்படின்றது எந்த வழக்கு மூலமா வந்துச்சா, அதுதான் இங்க நான் நியூஸ் ஹைலைட் பண்ணதே. ஓகேங்களா, இந்திரா சௌனி வழக்கு எந்த வருஷம், 1992. இந்திரா சௌனி வழக்கு வேற எதுக்கு முக்கியமா விவாதிக்கப்பட்ட ஒண்ணு, TNPSC திரும்ப வருஷம் கேட்டது, இடஒதுக்கீடுகள் 50% மிகாமல் வழங்கப்பட வேண்டும், மிச்சம் இருக்கிற 50% என்னவாதான் இருக்கணும், ஜெனரலா தான் இருக்கணும், நீ எவ்வளவு வேணா ரிசர்வேஷன் கொடுத்துக்க, ஆனா 50% மேல போக கூடாது. அப்ப இந்திரா சௌனி வழக்குடைய தீர்ப்பு மேற்கோள் காமிச்சுதான் தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் 69% இருந்துச்சு இல்லையா. இது பெரிய பிரச்சனைக்குள்ளாகுங்க. 1994ல 76வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, இதை கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல வைக்கிறாங்க 69% அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா சௌனி வழக்கினுடைய தொடர்ச்சி இதெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். அப்ப இந்த இடஒதுக்கீட்டினுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்க, அப்ப இந்த வழக்குல இருந்து என்ன பண்றோம், அடுத்த அப்படியே ஐஆர் கோயல் கேஸ் வரைக்கும் போகுது. அதுல என்ன சொல்றாங்க, 1973 கேசவானந்த பாரதி கேஸுக்கு பின்னர் தீர்ப்புக்கு பின்னர் எதெல்லாம் கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல வச்சீங்களோ அது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் முன்னாடி அது ஓடிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோம், இந்த கிரீமி லேயர் அப்படின்றது இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப சமீபத்துல சுப்ரீம் கோர்ட்ல கேஸாக இருக்கு, இன்னும் ஒரு முழுமையான தீர்ப்பா வராம ஆய்வுகள்லயே இருக்கு. அப்போ SC/ST சர்டிபிகேட்ஸை பயன்படுத்துற இன்னும் சமூகத்துல 3 தலைமுறையா 4 தலைமுறையா மேம்பட்ட பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்களே இன்னும் அந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் சொசைட்டில ஷெட்யூல் காஸ்ட்லயோ ஷெட்யூல் ட்ரைப்லயோ ஊரை விட்டு வெளியே வராம ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியாம அரசு வேலைகள்லாம் என்னன்னே தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாய்ப்பை என்ன பண்றாங்க, 1950ல IAS ஆகி அவங்களுடைய பேர வரைக்கும் இன்னைக்கு IAS ஆனவங்க குடும்பமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க. கரெக்டான, அதாவதுங்க கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான டேர்ம் வந்து எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, நீங்க கவனிக்கலாம். நீங்க வந்து யார் கரெக்டான பெனிஃபிஷியரின்னு ஐடென்டிஃபை பண்றதுதான் பெரிய சேலஞ்ச். யாருக்கு தேவையோ அவனுக்கு தான் ஸ்கீம் கொண்டு போய் கொடுக்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம வந்து நாம ஜெயிச்சு வந்துட்டோம்னா எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் கொடுக்கணும். அப்ப அவங்க ஃபேமிலியில இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க, மாசம் பிறந்தா ஒரு 2 மாசத்துக்கு சேர்த்த மாதிரி 600 யூனிட் மின்சாரம் கன்சம்ஷன் பண்ணி 4000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுவாங்க. நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கட்டுற பில்ல 4000 ரூபாய் கட்டுறீங்க, உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், கரண்ட் பில் மிச்சம் பண்றதுக்கா? இல்ல 4000 ரூபாய் கரண்ட் பில் கட்டாதீங்க, 2 மாசம் நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன்.
வெறும் பவர் பில் கன்சம்ஷன்ல இத கண்டிஷன் தகுதியானவர்கள் தேர்வு செய்யறதுல நீங்க படிச்சிருப்பீங்க. 300 யூனிட் மாதம் நினைக்கிறேன் மின்சாரம் கன்சம்ஷன் பண்ற குடும்பத்துக்கு கிடையாது, குடும்ப தலைவிக்கு. ஆமா கண்டிஷன் வைக்கணும். அப்ப கரெக்டான பெனிஃபிஷியரி 1000 ரூபாய் யாருக்கு தேவையோ. இன்னும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டு தெரியல, இன்னைக்கு 1,30,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு. அதையே மாத்தி 30 லட்சம் பெண்கள் இன்னும் சுத்தமான வறுமையில 1000 ரூபாய் கூட கிடைக்காம உண்மையான வறுமை நிலையில இருக்கிற பெண்களை கண்டுபிடிச்சு 4000 ரூபாய் கொடுங்க, பெட்டர். ஓகேங்களா? அந்த 1,30,00,000 பேர்ல இன்னும் எனக்கு என் பார்வையில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல நல்ல நிலையில இருக்கிறவங்க தான். அப்ப யார் சரியான பெனிஃபிஷியரி அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்றதுல நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ், அரசு அதிகாரிகளுக்கு பெரிய சேலஞ்சஸ். ஓவர்லேப் பண்றவங்க நிறைய இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் மூலமா அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க அந்த ஏற்கனவே ஒரு பயனாளியா இருந்தாலும் அவங்க பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ஸ்கீமை கிளைம் பண்றதுக்கு இன்னும் நிறைய மக்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் கிடையாதுப்பா, லிமிட்டடா தான் கொடுக்கணும். அப்ப இது இந்த கிரீமி லேயர் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு மெயின்ஸ்லயோ இன்டர்வியூலயோ கொஸ்டின் கேட்கலாம், கான்செப்ட். ஏன்னா இது வெளியில இருக்கிற அரசியல் கட்சிகள் எதிர்த்து செய்வான். ஆனா என்ன பண்ணணும், உண்மையான பயனாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருக்காங்க. ஒரு நல்லா யோசிச்சுப்பாங்களேன், இதே SC/ST பிரிவுக்குள்ள ஒரு எங்கேயோ ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு பணம் கட்ட முடியாம இந்த லட்சக்கணக்கான பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த சூழல்ல யாரோ ஒரு IAS ஆபீஸரோட பிள்ளையோ ஏதோ ஒரு பொதுத்துறை வங்கிகள்லயோ எங்கேயோ வேலை பார்க்கிற ஒரு மேனேஜர் இல்ல ஒரு ரீஜனல் மேனேஜர் கேட்டகரியில இருக்கிற ஒருத்தரோட பிள்ளையோ மாசத்துக்கோ வருஷத்துக்கோ 1 லட்ச ரூபா கோர்ஸ் ஈஸியா எடுத்து படிக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவங்களையும் என்னையும் நான் ஒரே இடத்துலதான் காம்படிட் பண்ண வைப்பேன் அப்படின்றது ஒரு நியாயம் இல்லாத சமூக நீதி அப்படின்ற வார்த்தைக்கு எதிரானதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இது என்ன பண்ணணும், சரியான முறையில ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க. இந்த கேஸ் படிச்சுக்கோங்க. இது கான்செப்சுவல் கண்டென்ட் உங்களுக்கு மெயின்ஸ் இன்டர்வியூல கண்டென்ட் கண்டிப்பா ரிப்ளை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியல் 91வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 91வது இடத்துக்கே பெருமைப்படுறதுன்னா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் 5 இடங்கள் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு இந்த என்ன சொல்றது, யார் வெளியிடுறா அப்படின்னு பாருங்க, இங்க இருக்கும் கீழே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாருங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறான். ஓகேங்களா? அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், ஜெர்மனியினுடைய பெர்லினை சேர்ந்தவன். இவன் எப்படி மார்க் கொடுக்குறான்னு பாருங்க, 0 to 100 அப்படின்னு மார்க் கொடுப்பான். இங்க பாருங்க, இதில் 100 புள்ளிகள் பெற்ற நாடுகள் ஊழலற்ற நாடுகளாகும். நீ ஊழல் பண்றேன்றது மார்க் போடலாம், 5 மார்க் 2 மார்க் 10 மார்க் கொஸ்டின் மாதிரி. நீ 100 மார்க் எடுத்துட்ட அப்படின்னா நீ சூப்பர் கண்ட்ரி. நோ ஸ்கேம்ஸ் ஆர் நோ என்ன லஞ்சத்தை என்ன சொல்றது, ஊழல ஸ்கேம்னு ஊழல் கரெக்டான வார்த்தை. இந்த இண்டெக்ஸுக்கு பேர் அதை பாத்துருங்க, அது மட்டும் தான் நானு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் பேர் எழுதிக்கங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல இங்க வந்து அதை என்ன கொடுத்துருந்தோம், ஊழல் கண்ணோட்ட குறியீடு அப்படின்னு கொடுத்துருந்தோம். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஓகே, ஜெர்மனில இருந்து ஒருத்தன் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கொடுத்துட்டான், மார்க் போட்டிருக்கான் 0 to 100 அப்படின்னு சொல்றான். இதுல 100 நோக்கி மார்க் அதிகமா வாங்குற நாடுகள் வந்து ஊழல் கம்மியான நாடுகள் அப்படின்னும், இந்த மார்க்ஸ் கம்மியா இருக்கிற நாடுகள் எல்லாம் என்ன பண்றான், ஊழல் அதிகமா இருக்கிற நாடு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணுதுங்க, பட்டியல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, 89 மார்க் எடுத்து யாரு, டென்மார்க் முதலிடம், அடுத்து பின்லாந்து செகண்ட், சிங்கப்பூர் 3. எப்பவுமே இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பாத்துக்கீங்க, டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் ஆகிய 3 பேர். அப்புறம் ஊழல் மிகுந்த நாடாக யார் இருக்கா, சோமாலியா, உலகின் அதிகமான ஊழல் நடைபெறும் நாடு அப்படின்னு சொன்னா சோமாலியா. அந்த கவர்மெண்டே இருக்கான்னு தெரியாதுங்க, நிறைய பிரச்சனை இருக்கு அந்த கண்ட்ரில. ஓகேங்களா? சோமாலியா வந்து ஹையஸ்ட் கரப்ஷன் நடக்கிற நாடா இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த இடத்துல 10 புள்ளிகளுடன் வெனிசுலா தான் இப்போ ரீசெண்டா கண்ட்ரோல் யாருக்கிட்ட போயிருச்சு, US. நைட்டு ரூம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல அந்த நாட்டோட அதிபரை, US. ஓகேங்களா? அது கொஞ்சம் பாத்துக்குங்க. அமெரிக்கா 64 பாயிண்ட்ஸோட 29வது இடத்துலயும், சீனா 43 புள்ளிகளோட 76வது இடத்துலயும் இருக்கானா, ரஷ்யா 22 புள்ளிகளுடன் 157வது இடத்துல இருக்கா. ரஷ்யா பாருங்க இந்தியாவுக்கு பின்னாடி இருக்கான். அப்ப ஊழல் கண்ணோட்ட குறியீட்டு புள்ளியில் 50க்கும் குறைவான உள்ள பிரேசில், இந்தியாவோட மார்க் 39. ஓகேங்களா? இந்தியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்தியா 39 புள்ளிகள் பெற்று 91வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 38 புள்ளிகளுடன் 96வது இடத்துல இருந்தது. இப்ப 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு 5 ரேங்க் முன்னாடி வந்துட்டாங்க. 91வது நாடா முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம ஊர்லயா ஊழல் குறைஞ்சிருச்சு, டவுட்டா இருக்கு. சரி, ஓகே, சரிங்களா?
நம்பிதான் ஆகணும். நம்மளாதான் ஒரு கொஸ்டின் மார்க் கிடையாது. 5 ரேங்க் முன்னாடி 91வது இடத்துல இருக்காங்க. 39 மார்க் வாங்கியிருக்காங்க. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். நெக்ஸ்ட் அரசு நிகழ்ச்சிகள். இது பாருங்க, ஏன் பாட சொன்னாங்க, எதுக்கு பாட சொன்னாங்க, இந்த விவாதம்லாம் நமக்கு வெளியே அரசியல் பேசிக்கிட்டோம். நமக்கு எதெல்லாம் கொஸ்டின் மட்டும் பாருங்க. டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்டிருக்கான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பாருங்க. யார் இந்த பாடலை இயற்றினாங்க? வங்கத்து கவிஞர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. எந்த வருஷங்க பாடினாரு? 1875. காங்கிரஸ் எப்பங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க? 1937. இந்திய தேசிய போராட்டத்துல இதை யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அதே பாருங்க, இங்க ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. 1937 காங்கிரஸ் ஏத்துக்கிட்டா 1950 ஜனவரி 24 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மூலமா அதை அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதுதான் நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? எதெல்லாம் கொஸ்டினா இருக்கலாம்னு பாத்துக்கணும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா. தேசிய அதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம் குறித்து சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டா, இந்த பாடல் 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்கதேசத்தை சேர்ந்த எழுத்தாளர் அல்லது புலவரால் பாடப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1937 காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்ட். 1950 ஜனவரி 24 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டது. 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார். நமக்கு ஒரு கொஸ்டின் அவ்வளவு. ஓகேங்களா? இந்த நெறிமுறைகள் ஜனவரி 28 வெளியிடப்பட்டது. வந்தே மாதரம் பாடல 6 ஸ்டாண்ட்ஸா இருந்துச்சு. 6 ஸ்டாண்ட்ஸாவும் பாடணும். 3 நிமிஷம் 10 வினாடி. நம்மளால ஜனகணமன 52 செகண்ட் பாடுறதுக்குள்ளேயே பக்கத்துல இருக்கவன் இடிச்சுட்டு இருப்பான், முன்னாடி இருப்பான், சட்டை இழுத்துட்டு இருப்பான், ஸ்கூல்ல அசம்பிளில என்னென்ன அக்கிரமம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்களை 3.5 நிமிஷம் நிக்க வச்சு ஒரே பாட்டு பாட, அது இத்தனை நாள் பழக்கம் இல்லாத ஒரு பாட்டு புதுசா பாட வச்சு பிராக்டிஸ் பண்ண போறாங்க போல. இன்னும் என்ன நடக்கும்னு தெரியல, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நீங்க அந்த ஃபேக்ட் மட்டும் பாத்துக்கிட்டு நான் ரவுண்ட் போட்டிருக்கிறது மட்டும் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செறிவூட்டப்பட்ட அரிசி. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃபோர்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்டிஃபைட் ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. இதுல என்னன்னா, பார்லிமெண்ட்ல ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு, இது என்ன ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா, இன்னும் நடைமுறைப்படுத்துறீங்களா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. அந்த பதில் அப்படியே இருக்கு, ஒரு முறை படிச்சாலும் சரி அப்படிங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இரும்பு சத்து, போலிக் ஆசிட், அயன், போலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட அரிசி மாவில் செய்யப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி தானியங்கள் மூலம் 1க்கு 100 என்ற விகிதத்தில் வழக்கமான அரிசியுடன் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்படுகிறது. என்ன பண்றோம்னு பாருங்க முதல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கு. இன்னுமே நம்ம ஊரோட ஹங்கர் இண்டெக்ஸ், வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெல்த் ஹங்கர் அப்படின்ற ஒரு NGO கொடுக்குறான். நான் லாஸ்ட் வீக் எங்கேயும் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அந்த ஹங்கர், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தா, இந்தியாவில எவ்வளவு பேர் பசியா இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தான். இப்ப கவர்மெண்ட் என்ன கேட்டான், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட், இனிமே நீ எனக்கு ஹங்கர் இண்டெக்ஸ்ல என் பேரை கொடுக்காது. 117 பேர் தான் எழுதி வச்சிருக்க, அதுல 110வது இடத்துல என் பேர் எழுதி வச்சிருக்க, சும்மா கடமைக்கு எழுதுனியா? உனக்கு என்ன டேட்டா தெரியும் இந்தியாவில இத்தனை கோடி பேர் பசியா சொல்றான். ரிப்போர்ட்ல இந்தியாவில இத்தனை கோடி மக்கள் பட்னியா இருக்காங்கன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அப்போஸ் பண்றான். என்ன காரணம்? நான் இங்க 2013 ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு கிரியேட் பண்ணிட்டேன். 2017 அப்புறம் அது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் மாத்திட்டேன். உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஒன் நேஷன் ஒன் ரேஷன் மாத்தி, யார் இந்தியாவுல எந்த பகுதிக்கு குடிபெயர்ந்தாலும், இடம் பெயர்ந்திருந்தாலும், மைக்ரேஷன்ஸ் எங்க நடந்திருந்தாலும் அவனோட ஃபிங்கரை வச்சுட்டு அவன் தலைக்கு விதிக்கப்பட்ட 5 கிலோ அரிசியோ கோதுமையோ வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க ரேஷன் கடையில சில இடங்கள்ல இதை கேட்பாங்க, பாத்துருக்கலாம். எல்லாருக்கும் தானே அப்படின்னு கேட்டு மொத்த அரிசியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில கடைகள்ல, சில நிறைய கிராமத்துல இருக்க கடைகள் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது. சில டவுன்ல இருக்கிற பகுதிகளை மட்டும் அந்த இண்டிவிஜுவல் பெர் ஹெட்டுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணுது. ரேஷன் கார்டுல இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க 2 கிலோ 3 கிலோ அலாட் பண்ணுவாங்க. பெரியவங்க இருந்தா 6 கிலோ வரைக்கும் அலாட் பண்ணுவாங்க. அப்ப அந்த தனிப்பட்ட நபருக்கான அரிசியை எங்க வேணாலும் வாங்கிக்க முடியுது. ஓகேங்களா? வேலை பாக்குறதுக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பாமாயில் கொடுக்குறாங்க, ரேஷன்ல சக்கரை கொடுக்குறாங்க, டீ தூள் இதெல்லாம் கம்மியான விலைக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்க. எப்படியோ ஒண்ணு அவன் கைக்கு கொண்டு போய் மாசம் 20 கிலோ அரிசியை கொடுத்துருவோம். அவன் அரிசி வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் கொடுக்குறேன், துவரம்பருப்பு கொடுக்குறேன், சக்கரை கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு அவன் பொங்கி சாப்பிட்டுட்டோம். அப்ப பசியோட இங்க எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறான். அப்போ இதுக்காக வேலை பார்க்கறது யாரெல்லாம் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து வேலை பார்க்கலாம். இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்றோம்னு சொல்ல முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க பேசிட்டு இருப்பாங்க, எல்லா கவர்மெண்ட்டையும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்ன சொல்றோம், இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் பட்னியா இருக்கும்போது யாருன்னு சொல்றாங்க, முதல்ல உன் மேல பேச்சு அப்படின்னு இருக்கு. எத்தனை கோடி பேர் பசியா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப டேட்டா என்ன நம்ம கிட்ட இருக்குல்ல. யார் ஒரு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சாலோ இல்ல அந்த இறந்தாலோ ரேஷன் கார்டை ரிமூவ் பண்ணு, சேரு, புது ரேஷன் கார்டு வாங்க, கல்யாணம் பண்ண அப்ளை பண்ணு. ஊர்ல இருக்கவங்க ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ரேஷன் கார்டு கொடுத்துறாங்களா,
அதை கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல அரிசி பருப்பு கொடுக்குறாங்களா? அப்ப அரசாங்கம் எவ்வளவு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானியம் கொடுக்குற அலாட் பண்ற எல்லாம் ஓகே தான், சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய தேடி தேடி கண்டுபிடிச்சு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல. அப்ப எல்லா குடும்பத்துக்கும் அரிசி பருப்பு போயிருச்சா? யாரப்ப பட்டி? நீ எல்லா குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு கொடுத்துட்டியா? நிறைய பேர் ஆதரவு இல்லாம தெருவுல சுத்துறாங்கல்ல, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம சுத்துறாங்கல்ல. அவனுக்கு தர நான் கவர்மெண்ட் ஃபுட் ஷெல்டர்னு ஆரம்பிச்சு அம்மா உணவும் கலைஞர் உணவும் கான்செப்ட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உணவுகளை கம்மி விலைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறேன், 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் கொடுக்குறேன், இது வட இந்தியாவிலாம் 2 ரூபாய்க்கு சப்பாத்தி, 3 ரூபாய்க்கு ரொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்கல்ல. அப்ப கம்மியான விலைக்கு ஆதரவற்ற மக்கள் சாப்பிடறதுக்கான உணவு கூடங்களை உருவாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபுட் ஷெல்டர்னு இருக்கும். நீங்க எங்கேயாவது கூகுள் மேப்ல அம்மா உணவு இருக்கிற இடத்த ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஃபுட் ஷெல்டர்ஸ் உணவு கூடங்கள்னு கொடுத்துருப்போம். அரசாங்க உணவு கூடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் தரப்பையும் கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்ப எவ்வளவு கோடி பேர் இங்க பட்னியா இருக்கா? மறுபடியும் எனக்கு டேட்டா சொல்லு. இப்ப என்ன சொல்லிட்டான்? உடனே ஜம்ப் அடிச்சிட்டான். அந்த வெல்த் அங்க இருக்கிற ஆர்கனைசேஷன், இங்க மால் நியூட்ரிஷன் இருக்கு, விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே அதான் எனக்கு தெரியல, நீ சாப்பாடே இல்லாம தானே இத்தனை கோடி பேர் கஷ்டப்படுறான்னு சொன்னேன். நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் சேர்த்துட்டேன். இப்ப என்ன நோக்கி நகர்றான்? மால் நியூட்ரிஷனை நோக்கி நகர்றான். அப்ப அரசாங்கம் என்ன யோசிக்கிறான்? நம்ம அரிசி கோதுமை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கோம், இதுல எப்படி அவனுக்கு நம்ம ஃபோலிக் ஆசிட் கொடுக்கறது? அயன் இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு எப்படி கொடுக்கறது? முருங்கீரை சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டான். ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா இல்ல, கீரை எனக்கு பிடிக்காதுன்னு வா. அதுதான் இலவசமாகவும் கிடைக்கும், கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கும். ஆனா நம்மளால அதை என்ன பண்ண மாட்டான்? கன்சியூம் பண்ண மாட்டான். அப்ப அவனுக்கு எப்படி அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 20 கிலோ அரிசி கொடுக்குறேன் இல்லையா, அந்த அரிசிலேயே நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரு 1 கிலோ அரிசி எடுத்து அதுல கொஞ்சம் ஃபோலிக் ஆசிட், அயனு இதெல்லாம் கலந்து, சும்மா பானிபூரி கடையில பேல்பூரி கலந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி கலக்கிறது இல்லை. அது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்கும். மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கலந்து கொடுக்குறாங்கல்ல, நிலக்கடலை எல்லாம் போட்டு. அப்படி இல்லை, இது எல்லாத்தையும் என்ன பண்றேன்? என்ன விட்டமின்ஸ் தேவை, விட்டமின் டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிற எல்லா விட்டமின்ஸையும் இதுல ஒரு இடத்துல கலந்து, அதை ஒரு ரேஷியோ எங்க சொல்றாங்க, 1:100 என்ற விகிதத்துல கலந்து அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்களாம்? வழக்கமான அரிசியுடன் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்படுது. இதை கலந்து கொடுத்து நீ போய் அரிசியை குண்டான்ல கொட்டி 3 முறை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமா கழுவிட்டு உலையில போடாத. இதை கழுவிலாம் கீழே ஊற்றக்கூடாது. அப்படியே 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சு குக்கர்ல வச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுரு. அப்பதான் நான் கொடுக்குற எல்லா விட்டமினும் என்ன பண்ணும்? உனக்கு வரும். இந்தியாவை இந்த மால் நியூட்ரிஷன், விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வருவேன். அப்படிங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் என்னங்க, ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல சில நியூஸ்ல ஆர்டிகல்ஸ் எங்கேயாவது இதை பத்தி படிக்கிறீங்கன்னா கோல்டன் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. தங்க செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் அப்படின்னு பேசுவாங்க. இது எங்க நடைமுறைப்படுத்துறாங்க, எதுக்காக பாருங்க, அப்ஜெக்டிவ் இங்க கீழே வந்துருச்சு, அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க. ரத்த சோகை போன்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை களைவதற்கு பொது விநியோக திட்டம் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சொன்னா, அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சட்டம் தான், அரிசி தான் கொண்டு கொடுக்கறதுக்கு சட்டம் வச்சிருக்கேன். அப்ப அவனோட விட்டமின் டிஃபிஷியன்சியை சரி பண்ணணும். பிரதமரின் போஷான் அபியான் திட்டம், போஷான் அபியான் எங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது? ICDSல, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு அங்கன்வாடிகள்ல நடைமுறைப்படுத்துறாங்கல்ல. குழந்தைங்களுக்கு அரிசி கொடுக்குறேன், முட்டை கொடுக்குறேன், சத்து மாவு கொடுக்குறேன்னு. அப்ப பிரதமரின் போஷான் திட்டம் போன்ற திட்டங்களின் கீழ் நாடு முழுவதும் படிப்படியாக அந்த அரிசி விநியோக திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போட ஆரம்பிச்சோம் இந்தியா முழுவதும். அப்ப இந்தியன் கவர்மெண்ட் கேட்கறது கரெக்ட் தானுங்க. இன்னும் நம்ம ஊர்ல கூட ஏதாவது ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, சோசியல் மீடியா ரைட்டப் எல்லாம் எழுதிட்டு இருப்பானுங்க. இத்தனை கோடி மக்கள் உணவில்லாமல் வருத்தப்படும் இந்த நாட்டில், கீழே போய் கேட்கணும் கமெண்ட்ல, ஒழுங்கா டேட்டா கொடு, எத்தனை பேர் பட்டினியா இருக்கான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லணும். அப்ப பட்டினியா இந்த நாடு இல்லைன்னு சொல்றதுக்கு அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்றான். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? சேர்ந்து இவ்வளவு பேர் பட்டினியா இருக்காங்க, பட்டினியா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்ப நம்ம இதை நம்ம மெயின்ஸ்ல டேட்டா வைஸ் பேசணும். ஏன் இந்தியன் கவர்மெண்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவை சேர்க்காதுன்னு அப்போஸ் பண்றாங்க ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஆமா, அவங்ககிட்ட எந்த டேட்டாவும் சயின்டிபிக்கா இல்ல, மொத்தம் பொதுவா இந்தியாவில எத்தனை கோடி பேர் பட்னியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ள மால் நியூட்ரிஷன் இருக்கு, ஐ அக்ரி. அண்டர் 5 டெத் இருக்கு, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு எண்ணிக்கை நிறைய இருக்கு வேர்ல்ட் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் தான். ஆனா மொத்தம் பொதுவா பசியா இருக்கான்ற கான்செப்ட் பேசக்கூடாது. இப்ப இதை நான் சொன்ன கதையெல்லாம் வச்சு ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் ப்ரோக்ராம மனசுல இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே தானே? நெக்ஸ்ட் போயிருந்தேன் ககன்யான். இதுவும் நம்ம சில முறை பேசிட்டோம். ககன்யான் அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம்? பூமியில இருந்து இந்த எர்த்ல இருந்து ஒரு 350 கிலோமீட்டர் ஹைட். இந்த கிலோமீட்டர் என்னன்னு சொல்றோம்? என்ன ஆர்பிட்? இது லோயர் எர்த் ஆர்பிட், பூமியின் கிடைமட்ட சுற்றுவட்ட பாதை அப்படின்ற இடத்துல நாம் ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரை கட்டுறோம், ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். இவன் என்ன பண்ணுவான்? பூமிய போலார் ஆர்பிட்ல சுத்தி வருவானா?
போலார் ஆர்பிட்ல சுத்தி வர போறான். ஆல்ரெடி யாருப்பா இந்த மாதிரி ஒரு லேப் செட்டப் கட்டி வச்சிருக்கான், ஒரு பெரிய வெல்வெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா ISS. யார் யார் சேர்ந்திருக்கான்? US, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், கனடா எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கான். 2004-05 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணானுங்க. 11-12 முடிச்சு அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2012 அப்புறம் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ISS. அதுக்கு விண்வெளி வீரர்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் செட்டப்பை US கிரியேட் பண்ணிக்கிட்டான். ஓகே, இதுக்கு பேரலா நானும் இதே மாதிரி கட்ட போறேன், நீ ஒரு வீடு கட்டிட்டியா, சூப்பரா, நானும் எனக்கு ஒரு எதிர் வீட்லயே ஒரு பங்களா கட்டுறேன் அப்படின்னு கட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்கான், சைனா ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணி கட்டிட்டு இருக்கான். அதுக்கு பேரு நீங்க சில இடங்கள்ல அதை தியான்காங் அப்படின்னு சொல்றான், சில நியூஸ் பேப்பர்ல அதை தியான்ஹே அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா, இந்த மிஷனை கட்டிட்டு இருக்கான். 2019 அப்புறம் ஆரம்பிச்சு 2025 டார்கெட் வச்சிருந்தா இன்னும் கம்ப்ளீட் ஆகல, வேலை நடந்துட்டே இருக்கு. மேபி இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ சீனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் தியான்ஹே செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப இந்தியா ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, நீங்க 2 பேரும் கட்டிட்டீங்களா, நானும் கட்டுறேன் பாரு, இப்போ எனக்கும் இஸ்ரோ இருக்கு, என்கிட்டயும் சீப் இருக்கு, நானும் பறக்கதான், எங்க கிட்டயும் கண்ணாடி இருக்கு, ஜோபிலே வச்சு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, நம்மளாலே 2035 ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. என்ன கட்ட, அதுக்கு பேரு பாரதிய அந்தரிக்ஷ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு BH வரும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் 2035 டார்கெட் வைக்கிறாங்க. இப்ப இந்த மேல போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு அப்படியே கீழே இருந்து நாம் பாட்டுக்கு 4 லோடு ஜல்லி, கம்பி, மணல் எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு அப்படியே கட்டிடலாமா? கட்ட முடியாது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க பூமியில இருந்து முதல்ல நான் மேல அந்த லோயர் இருக்க ஆர்பிட் வரைக்கும் ஒரு ஸ்மூத் டிராவலிங்கான செட்டப் கிரியேட் பண்ணணும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி, நான் மேல போயிட்டு வர்றதுக்கு தேவையான திங்ஸ் கொண்டு போறதுக்கு, அங்க இல்லை போயிட்டு வர்ற விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ்ஷிப் பர்சன்ஸ் கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பர் கேப்சூல் செட்டப் வேணும். அந்த செட்டப்பை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மிஷனுக்கு பேர் என்ன, ககன்யான். 2027 நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். என்ன பண்ண போறோம், இதுல இருந்து ஒரு கேப்சூல்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு ரூம் மாதிரி ஒரு கேப்சூல். அதுக்குள்ள யார் யார் போறா, சுபான்ஷு சுக்லா கூட ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் அனுப்புவாங்கன்னு நமக்கு ஃபைனலா தெரியாது. இவர் தான் குரூப் கேப்டன், நமக்கு நியூஸ்லயே சொல்லிட்டான். சுபான்ஷு சுக்லா தலைமையில தான் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போறாங்க. நம்ம அதுக்காக உருவாக்கிட்டு இருக்க அந்த கேப்சூலுக்கு தான் பேரு ககன்யான் அப்படின்ற ஒரு மிஷன். இந்த ககன்யான் மிஷன் போயிட்டு மேல இருந்து 3 நாள் தங்கிட்டு பத்திரமா ரிட்டர்ன் பூமிக்கே வந்துருச்சுன்னா நமக்கு போயிட்டு வர ரூட் கிளியர், சக்சஸ். ஓகேங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்தியா சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதுக்கு 2023 இருந்து டார்கெட் வச்சு 22 வச்சாங்க. 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி 47 to 2022, 22ல இருந்து 24 ஷிஃப்ட் பண்ணாங்க. 24 to 27 ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம இதை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இதுல சிக்கல் இருக்கும், நாம என்ன இதை புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பூமியில இருந்து ஒரு கேப்சூல் மூலமா மேல போய் ஆல்ரெடி இருக்க ISS போய் பார்த்துட்டு வர்றதுலயே ஒரு 8 மாசம் முன்னாடி நமக்கு ஒரு பெரிய கம்பெனியோட தோல்வி நம்ம கண்ணுல பார்த்துருக்கோம். இப்போதைக்கு பிரசன்ட் நாசாவுக்கு இந்த வேலையை யார் பார்த்துட்டு இருக்கா, இந்த ஷேரோட்டோ ஓட்டுற வேலையை யார் பார்த்துட்டு இருக்காங்க, SpaceX பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, இந்த SpaceX மாற்றா நான் ஒரு புது கேப்சூலை கிரியேட் பண்றேன், நானும் விடுவேண்டா வண்டி அப்படின்னு யாரு கிரியேட் பண்ணா, போயிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். போயிங் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலகின் மிகப்பெரிய விமான தயாரிப்பு கம்பெனியா இருக்கிற போயிங் என்ன பண்ணா, ஸ்டார்லைனர் அப்படின்னு ஒரு கேப்சூலை கிரியேட் பண்ணா. இந்த கேப்சூல்ல என்ன பண்ணா, சுனிதா வில்லியம்ஸை ஏத்தி விட்டு போன வருஷம் அவங்க கூடவே அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களையும் ஏத்தி விட்டு அவங்க ஒரு ஸ்பேஸ்மேன்ஷிப் தான். இவங்க 2 பேரையும் அனுப்பிவிட்டு என்ன பண்ணா, நீ போய் பத்திரமா 3 நாள் அங்க வந்துரு, நான் பாரு SpaceX என்ன பண்றேன், டஃப் கொடுத்துடுறேன், நான் புது கம்பெனி தொடங்கி அவனுக்கு போற கான்ட்ராக்ட் எல்லாம் பாதி நானும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் போயிங். ஆனா என்னாச்சு, இங்கிருந்து போன வண்டி அங்க போய் சுனிதா வில்லியம்ஸ் விட்டுட்டு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கேஸ் லீக்கிங்னு சொன்னா, டயர் பஞ்சரான்னு தெரியல, கேஸ் லீக் ஆகுது. அந்த கேப்சூல் என்ன பண்ண முடியாது, பத்திரமா ரிட்டர்ன் வர முடியாதுன்னு சொல்லி SpaceXோட வண்டியை வாடகைக்கு எடுத்து போயிட்டு 8 மாசம் கழிச்சு சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் சும்மாவே யூஎஸ்ல வீட்லயே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்ல இருந்த கதை மாதிரி. அப்ப ஸ்டார்லைனர் அப்படின்ற ஒரு மிஷன் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி போயிங்னு ஒருத்தர் லான்ச் பண்றா. யாருக்கு காம்படிஷனா, SpaceX காம்படிஷனா. அதுல போன சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட ஃப்ரெண்டும் பிரச்சனையாகி 8 நாள்ல திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸ் 8 மாசம் அவங்க வெயிட் பண்ணி
திரும்ப பத்திரமா கூப்பிட்டு வரதுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட கேப்சூல யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம யாரோட போட்டி போக போறோம் அப்படி புரிஞ்சுங்க. ககன்யான் மிஷன் நம்ம சக்சஸ் பண்றோம்னா யாருக்கு காம்படிஷன்? ஸ்பேஸ் எக்ஸுக்கு காம்படிஷன். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன் கவர்மெண்ட் 5 வருஷமா இதை பாத்துக்கலாம், பொறுமையா பண்ணுங்க, கிளியரா பண்ணுங்க, எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டும் டைரக்ஷன் கொடுத்து இஸ்ரோவும் அதை ரொம்ப பொறுமையா இந்த 3 ட்ரையல் வெர்ஷன் இருக்கு செக் பண்ணணும். அதுக்காக நம்ம வியோம் மித்ரான்னு ஒரு ரோபோ கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ரோபோ வச்சுதான் அந்த ட்ரையல் வெர்ஷன் பண்ணுவாங்க. வியோம் மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, விண்வெளியின் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோ கிரியேட் பண்ணி அதுல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். ரோபோவோட வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மனுஷனை வச்சு அனுப்ப போறோம். அப்ப அந்த குரூப் கேப்டன் என்ன சொல்றாரு, இவர் போன வருஷமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவர் ஏன் கொஞ்சம் அவசரப்படுறாருன்னு பாருங்க. போன வருஷமே இந்தியா பணம் கட்டி என்ன பண்ணிட்டாங்க, நாசாவோட ஒரு மிஷன்ல நீங்க கூட போயிட்டு வா, போய் பாத்துக்கோ வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பத்திரமா ஏதாவது பிரச்சனை அங்க போய் சளி தும்மல் இருமல் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி நீங்க அங்க சரி பண்ணிக்கணும், ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி சுபான்ஷு சுக்லா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரோவோட ஒரு மிஷன்ல அவங்க கூட அனுப்பி வச்சு ISS போய் மீட் பண்ணிட்டு வர்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப இவர் போயிட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, போன முறையே போன நல்லா தான் இருந்தது, இவனுக்கு வண்டி இன்னும் எடுக்கவே மாட்டானுங்க, எப்ப போவீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. ஓகேங்களா. அப்ப சுபான்ஷு சுக்லா ககன்யான் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும்னு சொல்றாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா அது ஆல்ரெடி 4 இயர்ஸா வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. 22 டார்கெட் நம்ம 26 வந்துட்டோம், இது 27 தான் போகும்னு நியூஸே சொல்றாங்க. அப்ப அதற்கான முன்னேற்பாடுகளை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது கொஞ்சம் டெக்னிக்கலாவும் சொல்லியிருக்கேன், மனசுல இதை புரிஞ்சுக்குங்க. மெயின்ஸ்ல இது எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிலிம்ஸ்ல இது டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சுபான்ஷு சுக்லா கூட இன்னும் ஒரு 3 பேரை தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஒருத்தரோட பேரு பிரதாப்னு முடியும், அவரோட நேம் முன்னாடி இருக்க வார்த்தை நீங்க கண்டுபிடிங்க. இன்னும் 2 பேரோட நேம்ல கிருஷ்ணா அப்படின்னு முடியும், ஒருத்தர் கேரளா ஒருத்தர் தமிழ்நாடு. அப்ப மொத்தம் 4 பேரு. நான் 3 பேர்ல பாதி நேம் சொல்லிட்டேன், இன்னும் அந்த 3 பேரோட பாதி நேம் நீங்க கண்டுபிடிச்சு பக்கத்துல எழுதி வச்சுக்கீங்க. ஓகே, சின்ன ஹோம்வொர்க். அடுத்து பிரான்சிடமிருந்து மேலும் 114 ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்ய போறோம். ரஃபேல் விமானங்கள் ஏற்கனவே ஒரு செட் வாங்கிட்டாங்க, சரிங்களா, ஒரு 36 விமானங்கள் நேரம் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்து இதுல என்ன கொஸ்டினா இருக்கான்னு பாருங்க. இதுல இந்த ரஃபேல் விமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதோ நம்ம நிறைய ஹெல்ப் பண்றது விமானப்படைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு, அப்ப நிறைய பேசுறாங்க, ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நடுவானிலேயே வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நடுவானிலே ஃபில் பண்றதுதான் புரியுதா, நம்ம இங்க அவங்க பெட்ரோல் போடணும்னாலே பைக்ல பின்னாடி டேங்க் திறந்து விட்டு வச்சாலும் நம்ம இப்படி எப்படி ஏதாவது ஆட்டி மேல இருக்க சீட் எல்லாம் ஊத்தி விட்டு தொடச்சி எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றது. அப்ப நடுவானில் வந்து ஃபியூவல் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். என்னன்னா அந்த போர் விமானங்கள் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், அங்க போய் அவனுக்கு கவுண்டர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும், அதுக்கான ஃபியூவல் எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. சோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இவங்க ஒரு ஸ்டெப்னிங் தனியா அனுப்பும் போது அங்கிருந்து ஃபியூவல் எடுத்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி சப்போர்ட் பண்றது. இன்னும் நிறைய மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ற டெக்னாலஜி இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி 2019 தேர்தலின் போதே எனக்கு மாறிச்சோம். 2019 தேர்தலின் போதே இதுதான் பெரிய விவாத பொருளா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நேஷனல் எலெக்ஷன் நடக்கும் போது ரஃபேல்ல வந்து ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சு எலெக்ஷனை பேஸ் பண்ணாரு. ஆனா அதுல நடந்த ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபி கேஸ் போட்டு, ஆமா நான் சும்மா தப்பா தான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்க விட்டானுங்க. சரி விடுங்க, அது அவங்களோட அரசியல் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள. ஓகே, இப்ப என்னாச்சுங்க, இந்த ரஃபேல்ல இன்னும் புதுசா ஒரு 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறோம். அதுல இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் அதிபர் வந்து அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரப்போறாரு. அடுத்த வாரம் இந்த கம்மிங் வீக்ல. அவர் பேர் என்னங்க, இமானுவேல் மேக்ரன் அப்படின்னு சொல்லி. அந்த கம்பெனி பேர் பாருங்க, இதை யார் வந்து மேனுபேக்சரிங் பண்றான்னு, தசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க, தசால்ட் விமான நிறுவனம், பிரான்சில் தசால்ட் ஏவியேஷன் இப்படி வரும், DASSAULT, தசால்ட் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி இது மேனுபேக்சரிங் பண்றான். அவங்ககிட்ட இருந்து இப்ப 114 விமானங்களை வாங்குறதுக்கு 3.9 லட்சம் 3.60 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்புதலுக்கு வந்து இங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு ஃபேக்ட் பாத்துக்கலாம், அது மேலே நான் எழுதிட்டேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் அதை தெரிவு பண்ணிடுறேங்க. இந்த தசால்ட் ஏவியேஷன் நீங்க எழுதிக்கங்க, இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, தளவாடங்களை கொள்முதல் செய்யும் திட்டத்துக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில். இது என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க, டிஃபென்ஸ் அக்விசிஷன், கொள்முதல் பண்றோம்னு சொல்றீங்களா, அக்விசிஷன்
கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கவுன்சில் இது. பாதுகாப்பு துறைக்கான கொள்முதல் எல்லாமே எங்கிருந்து ஒப்புதல் ஆகும்? டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் இருந்து தான் ஒப்புதல் ஆகும். அதோட தலைவர் யாரு? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அப்போ இங்க ஒரு அமௌண்ட்டை வச்சு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடலாம். 3,60,000 கோடி ரூபாய் தொகையே பெருசா இருக்கேப்பா. ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட், தமிழ்நாடு கவர்மெண்ட் 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க. அப்போ 3 லட்சம் கோடிக்கு அளவுக்கு ஒரு விமானம் வாங்குறதுக்கான ஒப்புதலை பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் குழு அனுமதி அளிக்கும் அப்படின்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. யார் அப்ரூவல் கொடுப்பா? பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில இருக்கிற டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் தான் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ரூவல் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கல். இது வரைக்கும் நீங்க எங்கேயும் கொஞ்சம் சப்ஜெக்ட்ல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நியூஸ்ல இருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் இந்த மாதிரி பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குறதுக்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க? டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஹெடட் பை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பிரசன்ட்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? இது பாருங்க. இது ஒரு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் ஆளுங்கட்சியும் எதிர்த்தரப்பு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த நியூஸை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு முறை. இதை எப்ப அறிமுகப்படுத்துறாங்க? நவம்பர் நியூஸ்ல ரிமைண்ட் பண்ணி பாருங்க. 29 சட்டங்கள் அப்படின்னு சொல்லி இருந்த தொழிலாளர்களுக்கான இந்த ஒரு சட்டம் இங்க இருக்கும் பாருங்க. 2029 தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் மேற்பட்டு ரிஃபார்ம் பண்றாங்க. நிறைய சட்டங்கள் வந்து தேவையில்லாம இருக்கு. தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு எம்ப்ளாயிஸ் வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. அதை என்ன பண்றாங்க? மொத்தமா என்ன பண்ணி 3 சட்டமா இதை மாத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு வேஜஸ் ஆக்ட், ஊதிய விதி 2019. அப்புறம் தொழில்துறை தொடர்பு விதி அப்படின்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கனெக்ஷன்ஸ், அந்த தொடர்பு விதி அப்படின்றத கனெக்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2020. அடுத்து சமூக பாதுகாப்பு விதி அப்படின்னு சொல்லி சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2020 அப்படின்னு ஒரு 3ஆ மாத்தி அப்புறம் என்ன பண்றாங்க? பணி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல், 3ன்னு சொல்லிட்டு 4 சட்டமா மாத்தி நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த ஜாப் செக்யூரிட்டி, அந்த பணி பாதுகாப்பு, இந்த கடைசி சட்டம் இருக்கு பாருங்க. பணி பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல். சுகாதாரம் என்ன? ஹெல்த். ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸோட நேச்சர், பணிச்சூழல். இதுக்கு ஒரு சட்டம் 2027 20ன்னு சொல்லி ஒரு 4 சட்டமா என்ன பண்றாங்க? 29 சட்டமா இருந்ததை மாத்துறாங்க அப்படின்னு நம்ம நவம்பர்ல நியூஸ் பார்த்துருக்கோம். திரும்ப ஒரு முறை அந்த ஆக்சை ரிமைண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். மேட்ச் ஃபாலோயிங்காவோ இல்ல சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்டாவோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். திரும்ப ஒரு முறை இதை சொல்லி பார்த்துக்கீங்க. நம்ம நவம்பர்ல பேசியிருக்கோம், ரிமைண்ட் பண்ணி பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்கு ஏதாவது நோட்ஸ் எடுப்பீங்கன்னா பழையபடி பேசி இருக்கிறத எடுத்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இதுல இந்த பிரச்சனை தான் பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. நீங்க அதை சொன்னீங்க இதை சொன்னீங்க, 2 பேரும் விவாதம் தான் பண்ணிருக்கான். அவனுக்கு சண்டையில இருந்து நமக்கு எந்த கொஸ்டின் வரப்போறது இல்லை. நமக்கு தேவை ஆக்ட்ஸ் மட்டும்தான். ஒரு மசோதாவா பார்லிமெண்ட்ல இருக்கிறா கூட நமக்கு அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. எப்ப அது சட்டமா மாறுதோ அப்பதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பில்லா இருக்கிற வரைக்கும் அதுக்கு நமக்கு யோசனையே கிடையாது. அது எப்ப ஆக்டா மாறுதோ அப்பதான் நமக்கு அது கொஸ்டின். ஓகேங்களா? சோ கேர்ஃபுல்லா ஒரு முறை படிச்சுப்பாரு. அடுத்து மீன் பிடிக்க சுருக்குமடி வலை. இதுலயும் பாருங்க, உள்ள எந்த நியூஸுமே இதை நான் ஹைலைட் பண்றேன். சுருக்குமடி வலை அப்படின்றத இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க பார்த்திருப்பீங்க, பாட்டம் ட்ராலி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நெட்டுக்கு பேரு, அந்த வலைக்கு பேர் வந்து பாட்டம் ட்ராலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சார் இங்க பிரச்சனை வருது? நான் இதுல ஒரு என்விரான்மெண்ட் கிளாஸ் எடுக்க போறேன், ஜஸ்ட் பாத்துக்குங்க. இதுல கான்செப்ட் தான் இதுவும். இந்த கடல், நீங்க ஒரு மனுஷன் நின்றுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்டினென்ட்டை பத்தி பேசும்போது, கடலை பத்தி பேசும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கு அப்புறம் கான்டினென்டல் ஸ்லோப்பு, ஸ்லோப்புக்கு அப்புறம் தான் ட்ரென்ச்னா ஆழமான பகுதிகள்னு சொல்லுவோம். அப்ப இது ஸ்லோப்பு. ஓகேங்களா? இது வந்து ஷெல்ஃப் அப்படின்னு உங்க வீட்டுல இருக்க ஷெல்ஃப்னு புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப இது வந்து கண்ட ஒரு தட்டு அப்படின்றதுல கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதி வந்து ஆழம் ரொம்பலாம் இருக்காது. ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர், ஒரு அதாவது அடிக்கணக்கா சொல்லணும்னா 100 மீட்டர்ன்றதுனா 300 அடி ஆழம். கிணத்து கணக்கா பார்த்தா அது ரொம்ப ஆழம் தான். ஆனா கடல் பரப்புன்னு பார்க்கும்போது இந்த ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப என்ன ஆகும்? டைரக்டா சன்னோட லைட் வந்து இங்க பெனட்ரேட் பண்ணும், உள்ள அடியில வரைக்கும் படும். அப்ப இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு பாருங்க. இந்த கடல் கரை, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கிற குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம், இது எவ்வளவு கிலோமீட்டர் வேணா இருக்கலாம். கடற்கரையில் நாம நிக்கிற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் கூட கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கலாம், 50 கிலோமீட்டர் கூட கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கலாம். அது கிலோமீட்டர், அந்த ஏரியாவுக்கு பொறுத்து கான்டினென்ட்டை பொறுத்து மாறுபடும். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் தான் நம்ம என்ன சொல்றோம்? நிலப்பகுதியில இருக்க கான்டினென்ட்டுக்குள்ள, இன்னர் கான்டினென்ட் இங்க இருக்கு இல்லையா, லேண்டுக்குள்ள இருக்கிற ரெயின் ஃபாரஸ்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். என்ன சார் காரணம்? இங்க சூரிய வெளிச்சம் படுறதுனாலதான் உள்ள இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானாவோட குரோத் இருக்கும். சூரிய வெளிச்சம் படுறதுனாலதான் பாசி வளரும், அது ஒளிச்சேர்க்கை பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும்.
அதுல சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் உருவாகும். அதை சாப்பிடுறதுக்கு என்னங்க சின்ன சின்ன குட்டி நுண்ணுயிர்கள் பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான் எல்லாம் படிப்பீங்கல்ல. பைட்டோ பிளாங்டானை சாப்பிடுறதுக்கு குட்டியா இருக்க ஜூ பிளாங்டான் வரும். ஜூ பிளாங்டானை சாப்பிடுறதுக்கு குட்டி மீன் வரும். குட்டி மீனை சாப்பிடுறதுக்கு பெரிய மீன் வரும். அதை விட பெரிய சைஸ்ல இருக்க சுறா, ஷார்க். இதுக்கப்புறம் தான் நீங்க ஷார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆழ்கடல் பகுதிக்கு போகும்போதுதான் ஷார்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா வேல்ஸ், திமிங்கலங்கள் இருக்குன்னு சொல்லுவான். கரையில அவனுக்கு பெருசா வேலையே கிடையாது. ஏன்? இந்த ஃபுட் லிமிடேஷன்ஸ் நீங்க இவ்வளவுதான். இந்த பகுதியில தான் என்ன பண்றான், பெரும்பான்மையான உயிரினங்கள் இருக்கான். எப்படி ஒரு வனப்பகுதி, நான் சொன்ன இப்ப ரெயின் ஃபாரஸ்ட் எது, வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற வனப்பகுதிகள், இது எப்படி உயிரினங்கள் நிறைஞ்சதா இருக்கோ பாக்குறோம்ல. எவ்வளவு யானைகள், புலிகள் அப்படின்னு ஒட்டுமொத்த உயிரின தொகுப்பு எங்க இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ள இருக்குல்ல. அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஓஷனோட பயோடைவர்சிட்டி, பயோ செட்டப்ல எதுல இருக்கும், அக்வாட்டிக் பயோ சிஸ்டம் எங்க இருக்கும், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ல இருக்கும். இப்ப நம்மால் என்ன அக்கிரமம் பண்றான்னு பாருங்க. இதுக்கு இப்போ உச்ச நீதிமன்றமே கொடுத்துட்டாங்க பர்மிஷன். ஆனா அது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அது தப்பு தான். என்ன பேசினாலும் அது தப்பு தான். சரிங்களா? அதுல இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டுனா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுருக்குமடி வலைகளை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றான்னு சொல்லிட்டு. இந்த ஆழம் குறைவான பகுதிகள் இப்படி இருக்கு இல்லைங்களா, இது மேல இந்த போட்ல இருக்கா. இந்த சுருக்குமடி வலை எப்படி வேலை செய்யணும் மட்டும் பாருங்க. இந்த வலையை எடுத்து பிரிச்சு உள்ள போட்டுருவாங்க. இப்படி போட்டுட்டா இது அப்படியே பாட்டம் ட்ராலி, அந்த வார்த்தையை வச்சு மீனிங் புரிஞ்சுக்கங்க. அந்த ஆழம் கம்மியா இருக்கிற பகுதி வரைக்கும் அது போய் கீழே பெறலாம். நல்ல தொடக்கம் மாதிரி ஒரு பைய விரிச்சு வச்சு எப்படி இருக்கும், அதை அப்படியே விரிச்சு விட்டுட்டு போட்ல அப்படியே நிறைய சுத்தி 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 ரவுண்ட் அடிப்பாங்க மேல. அப்ப இது என்ன பண்ணும், இந்த மண்ணு இப்படி படர்ந்துருக்கு இல்லையா, இந்த மொத்த ஏரியாவும் தரையில அப்படியே தொடச்சிட்டு பெருக்கிட்டு வந்துடும். வரும்போது அங்க இருக்கிற முக்கியமான சின்ன சின்ன அந்த தரைமட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர்கள், ஆமை இனங்கள், ஆமெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில பெருசா தரையில இந்த மாதிரி இங்கதான் இருக்கும். இதெல்லாம் போயிட்டு அது உள்ள பூந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மொத்த வலையும் இப்படி கட்டி இறுக்கி மேல தூக்கி அந்த மீனை உள்ள எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுதுங்க, அதுல இருக்க அந்த ஆமை மாதிரியான ரேர் அனிமல்ஸ் எல்லாம் இறங்கும் போதா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயிரினங்களுக்கான பாதிப்பு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க, இந்த ஆழம் குறைவான பகுதிகளில் தான் அங்கேயுமா இங்கேயுமா கோரல் ரீப்ஸ் வளர்ந்துட்டு. கோரல் ரீப்ஸ் எல்லாம் பல மில்லியன் வருஷங்கள் வளர்ந்தது. ஒரே ஒரு சென்டிமீட்டர் கோரல் ரீப் வர்றதுக்கு நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர் ஆகும். கோரல் ரீப் அப்படின்றது என்னங்க, அந்த ஒரு உள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கோரல் பாலிப்ஸ் அண்ட் ஜூசாந்திலே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கடல் நுண்ணுயிரினங்கள் இறந்தது மூலமா படிஞ்சு 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 அந்த படிமங்கள் அப்படியே ஒரு கட்டத்துல முருகு பாறைகள் அப்படின்னு சொல்லி இங்க வளர ஆரம்பிக்குது. அது கோரல் ரீப்ஸ் சொல்லுவோம். அந்த கோரல் ரீப்ஸ் மேலதான் நாம சொன்ன அந்த ஃப்ளோரா வளர்ச்சி இருக்கும். அந்த பச்சை தாவரங்கள், பாசி, பூஞ்சை இதெல்லாம் வளர்ந்ததுனாதான் அங்க சின்ன மீன்கள், நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த படிமத்தை யார் தாங்கி பிடிக்கிறா, பவளப்பாறைகள். இந்த பாட்டம் ட்ராலி அப்படின்ற சுருக்குமடி வலைகள் என்ன பண்ணுதுங்க, அதை சேர்த்து உடச்சு வாரிட்டு வந்துருது. அது கால்சியத்தால் ஆனது, ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும், பாறை கிடையாது. பவள பாறைன்னு சொல்றதுனால அது ஒரிஜினல் இந்த மேக்மலாவ பாறைனால உருவானது, அந்த குழம்புனால உருவானது கிடையாது. அது சுண்ணாம்பால உருவானது. இவ போட்டு வெயிட் இழுத்தாலும் 1 டன் 2 டன் வெயிட் போட்டு இழுத்தாலும் மலை எல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடும். அப்ப வீணா போயிடுது. அப்போ இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோப் ஆரம்பிக்குது இல்ல, ஆழ்கடல் பகுதி, இந்த ஆழ்கடல் பகுதியில போய் நீ பாட்டம் ட்ராலி யூஸ் பண்ணிப்பா. ஏன்னா இங்க அந்த மீன்கள் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அது நீ எவ்வளவு வேணாலும் பிடிச்சிக்கோ. ஏன்னா அவங்க இந்த மீன் பிடிக்கிறவங்க அவங்க மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு முறை போட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு லட்சக்கணக்கான தொகை செலவு பண்ணுவாங்க. பெரிய போட்டு விசைப்படகுலாம் வச்சிருக்கோங்க, 20 பேர் 10 பேர் வேலைக்கு கூட்டு போவாங்க. ஒரு வாரம் 10 நாள் தங்கி பிடிப்பாங்க. நிறைய அந்த வலைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த போட்டு வாங்குறதுக்கே கோடிக்கணக்கில் செலவாகும். அப்படி போய் மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்கும்போது மீன் நிறைய பார்க்க முடியாது. அதனால லாபம் கிடைக்காது, அவங்க நஷ்டம் தான் நடக்கும். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றா, நீ இங்க ஏன் கரையில பிடிக்கிற, ஆழம் அதிகமா இருக்கிற பகுதியை நோக்கி நகர்ந்து போ, அங்க உனக்கு என்ன கிடைக்கும், நல்ல மீன் கிடைக்கும். கீழே அந்த வலை பெறலாத போது என்ன ஆகாது, பவளப்பாறைகளுக்கோ இங்க இருக்கிற உயிர்களுக்கோ, ரேர் அனிமல்ஸ் சொல்ற சில உயிரினங்களுக்கோ எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் உங்களுக்கு என்விரான்மெண்ட்ல முக்கியமான ஒரு டாபிக் எடுத்திருக்கேன், ஓஷனோகிராஃபில கடல் வாழ் உயிரினங்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க எழுதுற இடத்துல, கடல் நிறைய மாசடையுது அதனால பிரச்சனை இருக்கு, நிறைய வெப்பநிலை உயர்ந்துருச்சு, குளோபல் வார்மிங், அதனால கடல் பாதிக்கப்படுது, கடல் உள்ள வளங்கள் பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங் நடந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுங்க, 22 டிகிரி செல்சியஸ்ல இருக்க தண்ணியில ஒரு மீன் வளர்த்துட்டு இருந்தீங்க, நாளைக்கு அது குடிச்சு 27 டிகிரி செல்சியஸ் இருக்க தண்ணியில விடுங்க, மீன் ஒரு மணி நேரத்துல செத்து போயிடும். அப்ப கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்கா, குளோபல் வார்மிங்னால பிரச்சனை இருக்கா, ஐஸ் பெல்ட்ஸ் குடிக்கிட்டு இருக்கு அதனால கடல்ல இருக்கிற உயிரினங்களுக்கு பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தான் பாட்டம் ட்ராலி. ஓகேவா, புரிஞ்சதுங்களா? என்ன பிரச்சனைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அது உள்ள எந்த நியூஸும் கிடையாது, நான் ரவுண்ட் போட்டு காமிச்சிட்டேன். ஃபேக்சுவலா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு நிபுணர் குழு அறிக்கை கொடுத்திருக்காங்க, அதை வச்சு கவர்மெண்ட் சொல்றாங்க
நீ என்ன பண்ணு, சுருக்குமடி வலைகளை மொத்தமா தடை பண்ணாத. சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்றாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடு. இந்த ஏரியா தாண்டி பிடிக்கிறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காத. ஓகேங்களா? அதுதான் இந்த நியூஸோட அம்சம். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுவும் நான் சொல்ற மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த நியூஸ்ல ப்ரிலிம்ஸ்க்கு என்ன எடுக்க முடியும்னு தெரியாது. மெயின்ஸ் முழுக்க முழுக்க என்விரான்மெண்ட் டாபிக் குரூப் 2 மெயின்ஸோ குரூப் 1 மெயின்ஸோ எழுத போறீங்க அப்படின்னா கட்டாயம் இதை நீங்க படிப்பீங்க. பவளப்பாறைகளுக்கான பிரச்சனையும் கடல் வாழ் உயிரினங்களுக்கான பிரச்சனையும் அந்த இடத்துல இதை நீங்க எழுதி விட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, குறைந்த எடையில் பிறக்கும் இந்த வெயிட் கம்மியா பிறக்கிற குழந்தைங்களால இதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை இங்க பேசுவாங்க பாருங்க. மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னா என்ன? மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்றது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டுல அமைச்சர் பேட்டியில சொன்ன கூற்றுப்படி 8.4 அப்படின்னு இருக்குன்னு சொல்றாரு. பர்சன்டேஜ் கிடையாது, பெர் 1000 1000க்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுமே அமைச்சர் 24 தான் கிளைம் பண்றாரு. ஓகேங்களா? ஆனா தமிழ்நாட்டுல 34 32 இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சில டேட்டாக்கள்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய பேட்டியில இருந்து நான் இந்த டேட்டாவை சொல்றேன். ஆனா நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர் தான். நான் ரீசெண்டா ஒரு பேட்டியில சொன்னாருன்றதுனால இந்த நம்பரை சொல்றேன். 24 தான் இருக்குன்றாரு பெர் 1 லேக்கு. ஆனா இது நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குங்க? 97 கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டோட அளவு விட 36 சொல்றதை விட 75 80 அப்படின்னு சொல்லி 2.5 மடங்கு கிட்ட ஜாஸ்தி. ஆனா அவரு 24 சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு முறை பாத்துக்குங்க. இப்ப இந்த இதுக்காக வந்து இதை ட்ராக் பண்றதுக்காக என்ன பண்றாங்களா, தாய்மை செயலி அப்படின்னு ஒரு புதிய செயலி கொடுத்துருக்காங்க. நான் சயின்ஸ் அண்ட் டெக்ல சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுல இந்த தாய்மை செயலி அப்படின்றத பேசுறாங்க. தாய் சேய் நல சேவைகளை வலுப்படுத்தும் முக்கிய முன்னெடுப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் 20% குழந்தைகள் 2 கிலோவுக்கும் குறைவான எடையில் பிறக்கின்றன. அவ்வாறான 52,000 குழந்தைகள் எடை குறைவான நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பராமரிப்பு பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? இதை கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஆபீஸோட ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரக்சர் ஆர் இந்த குழந்தைகள் சமீபத்துல எங்கேயாவது பிறந்திருக்கு அந்த குடும்பங்கள்ல இருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். குழந்தைங்க வந்து 2 கிலோ வெயிட்டுக்கு கீழே பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இன்குபேட்டர்ல வைப்பாங்க. அந்த இன்குபேட்டரோட ஒரு பர் டேக்கான பர்ஃபார்மிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரன் பண்றதே கிடையாது. ஹையஸ்ட் பெய்டு அது. அந்த மொத்த ப்ரொசீஜர்லயே பிரசவத்துக்கான ஆகிற செலவுகள்லயே ஒரு நாளைக்கு இன்குபேட்டர் சார்ஜ்னு போட்டாலே 50,000 80,000 போட்டுருவான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பிரசவத்துக்கு பார்த்த செலவை விட இது கூட போட்டுருவோம். அப்ப நீங்க ஒரு மாசம் அந்த குழந்தை இன்குபேட்டர்ல வைக்கணும்னா ஜஸ்ட் அந்த செலவை யோசிச்சு பாருங்க. உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன். கவர்மெண்ட் காலேஜ் போய் பாருங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜிஹெச் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க இன்குபேட்டர்ல வைக்கிறது. அப்ப பாருங்க அரசாங்கத்துக்கு அது என்ன ஆகுதுங்க, இன்னும் நிறைய செலவு அது மாதிரி ஆகுதா? அப்ப கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வெயிட்லெஸ் குழந்தைகள் பிறகுது அப்படின்னு யோசிக்கும் போது மகப்பேறு காலம் வந்து தொடங்குது இல்லைங்களா பெண்களுக்கு. 6வதுல இருந்து 7வது மாசத்துல குழந்தையோட வெயிட் வளர்ச்சி வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல பெண்கள் சரியான நியூட்ரிஷன்ஸ் இன்டேக் பண்ண அந்த ஃபோலிக் ஆசிட்ஸ், அயன், விட்டமின் B12 மாதிரி தேவையான அடிப்படை சத்துக்களை கரெக்டா எடுக்கலன்னு சொன்னா குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டுச்சுன்னா குழந்தைக்கு வெயிட் கரெக்டா கூடாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா குறைப்பிரசவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். குறைப்பிரசவத்துல வந்த குழந்தைகள் தான் நம்ம இந்த மாதிரி இன்குபேட்டரை வச்சு பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ தாய்மார்கள், அந்த கர்ப்பிணி பெண்களை, பிரெக்னன்ட் விமன்ஸை சரியான அளவுக்கு நம்ம நியூட்ரிஷியஸா மாத்திட்டோம், அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும். அதை நான் ட்ராக் பண்றதுல என்ன பண்றாங்க பாருங்க. அந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து பிரச்சனை, மல்டி விட்டமின் பெட்டு அடங்கிய பெட்டகம் வழங்கப்படுகின்றது, அது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கறதுக்காக ஒரு செயலி தொடங்கும். இதான் நம்ம கொஸ்டின். மற்றதெல்லாம் கரெக்ட் தான். என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டோரி. இப்ப தாய்மை செயலி எதுக்கு அப்படின்னு பாருங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, குறைந்த எடையுள்ள குழந்தைகள் இது மாதிரி பிரச்சனை எதுவும் வராம கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு செயலி கொடுத்துருக்கோம். அதோட சேர்த்து கடைசியா பேசியிருக்கிற இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்ற நம்பர்ஸையும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. இதுவும் சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு மெயின்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. விமன் வெல்ஃபேர் பத்தி பேசும்போதோ சைல்டு டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போதோ கட்டாயமா இருக்குங்க, அங்க எழுது. ஓகேங்களா? விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசும்போது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு 4 டாபிக்கா பிரிப்பீங்க இல்லைங்களா? மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் ஹெல்த்ன்னு பேசுற இடத்துல இதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துடும். பெண்களுக்கான சுகாதார நலத்திட்டங்கள் அப்படின்னு பேசும்போது. ஓகேங்களா? தேங்க்யூ.